ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே ஆற்றல் ஆனவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற இந்த தரிசனத்துக்காக, நம்ம கரத்தில் கொடுத்த தரிசனத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இடத்துல எதை கண்டார் என்று தெரியல, நமக்கே தெரியல. அந்த ஆண்டவர் நம்ம குறித்து அவருடைய தீர்மானமும் அவருடைய யோசனையும் அவருடைய திட்டமும் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் மைண்டில் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால் இந்த பீரியட் அதிகமாக ஜெபத்தில் நாம் தரிச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். கைரோஸ் மூமெண்ட். இது கைரோஸ் மூமெண்ட்னா தேவன் தம்முடைய வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுகிற ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நமக்கு தீர்க்க தரிசனம் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த தீர்க்க தரிசனம் நம்ம ஸ்பிரிட்டில் இருக்குது. அது இந்த உலகத்தில் நம்முடைய கண்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா நாம் எங்கே உட்காந்துருக்கணும்? போய் தேவனுடைய வாக்குத்தத்தமும் அந்த வாக்குத்தத்தை பெற்ற ஜனத்தினுடைய தீவிர ஜெபமும் இணையும் பொழுது, அதோட தேவன் குறிச்சிருக்கிற காலமும் கனிஞ்சு வர்றப்ப அபூர்வமான காரியங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். அதெல்லாம் சரித்திரமாகும். எஸ். அதனால் ஒரு சரித்திர நிகழ்வுக்கு நேராக கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். எஸ். மேபி நான் சொல்கிறது உங்களால் எத்தனை பேரால் கிரகிக்க முடியும்னு தெரியல. ஆனால் உங்கள் கண் அதெல்லாம் பார்க்கும். எஸ். பார்க்கும். வில் see. அதனால தான் இது ஒரு ஜெபத்தில் அதிகமாக நாம் தரிச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப கடந்த நாட்களில் நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். அன்று சொன்னார், நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதை நடுவில் மகிமையாக என்ன செய்வேன்? வீற்றிருப்பேன். வசனம் வர்றப்ப எனக்கு அன்று சொன்னார், பில்ட் அ ஃபயர் வால் அரவுண்ட் யூ அப்படின்னார். ஒன்று சுற்றி ஒரு அக்கினி வளையத்தை என்ன செய்ய அவரே உண்டாக்கணும்னா நம்ம ஜெபம் பண்ணுறப்ப நம்மளை சுற்றி ஒரு நெருப்பு வளையமாக இருப்பார் ஆண்டவர். ஆமென். உங்களை எதுவும் என்ன செய்யாது? அண்டாது. நீங்கள் டெரராக மாறிடுவீங்க. எஸ். பிசாசோட பார்வையில் டெரராக மாறிடுவீங்க. ஸோ அதுக்காக நானே சரண்டர் பண்ணி ஒரு யூடியூபாக இருக்கட்டும் அல்லது வேறு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அரசியல் அதிகமாக பார்ப்போம், கேம்ஸ் பார்ப்போம், ஏதாவது ஷார்ட்ஸ் உள்ள வரும், எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட முடியாது. ஆனால் நீங்கள் ப்ரேயரில் போனால் அது உங்களை விட்டு போயிடும். அப்படி அது உங்களை ஒன்றுமே என்னென்னா செய்யாது. அந்த மாதிரி மீடியாவை யூஸ் பண்ணால் ஜெபம் பண்ண, மெசேஜ் கேட்க, மீதிமான நேரத்தில் எல்லாம் ஆண்டவரோடு இருக்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு 58 நாளாக முழுக்க பிரசன்னஸ்லேயே இருந்தேன். நான் யார்கிட்டையுமே நான் சொல்லலை. ஆனால் விளைவு என்ன? டெவில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது வேற லெவல் அட்டாக்காக இருக்கு. அதனால் நான் என்ன செஞ்சேன்? தனியாக ஃபைட் பண்ணால் சரியாக வராது அப்படின்னு தம்பிமார்ட்டெல்லாம் சொன்னேன். அப்புறம் நாங்கள் ஏஞ்சல் நானும் பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு ஜெப ஃபோர்ஸை நமக்கு என்ன செய்யணும்? எழுப்பணும். இது ரிவைவல் விஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு இன்டென்ஸாக டீப்பாக உள்ளே போகிறப்ப ஏரியா பிசாசு என்ன ஆகுதுன்னா அலக்கழிச்சு நம்ம மேலே என்னன்னா ஆயுது. அதெல்லாம் பெரிய சரித்திரம். உங்களோட நான் அதெல்லாம் பர்சனலானா அவங்ககிட்ட அப்படிலாம் நான் பேச முடியாது. என்னுடைய காயங்களை நான் திறந்து காட்டக்கூடாது, காட்டவும் முடியாது என்னால். ஸோ அதெல்லாம் பெரிய வார் இந்த 24 வருஷத்தில் சந்திச்சது. ஆனால் இப்போ ஒரு ஜெப ஃபோர்ஸ் எழுப்பணும்னு ஆண்டவர் தெளிவாக சொன்னதுனால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்தோம்.
நம்ம லைவ்ல வர்ற ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 450 பேருக்கு மேல இந்த தரிசனத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. 450 பேருக்கு மேல. இந்த 4 வருஷத்துமா நம்ம டெய்லி போதிச்சதனுடைய ஒரு தாக்கம் பாருங்க. நமக்காக திறப்புல நிக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை நமக்கு சம்பாதிச்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த விஷன் வெளியில இருக்கிறவனுக்குலாம் போயிடுச்சு. இந்த தரிசனம் யாருக்குள்ள போயிடுச்சு? வெளியில உள்ளவர்களுக்கு. ஆனா போக வேண்டிய ஆளுக்கு என்ன செய்யணும்? இது போகணும். ஏதோ கடமைக்காக சண்டே சர்வீஸ் வந்தோம், மெசேஜ் கேட்டோம், தூங்கியும் தூங்காமலும் உட்காந்து எது கேட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாம இந்த விஷன் போகணும் உள்ளுக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரேயரை வந்து நம்ம நடத்தணும். இது நம்ம இண்டிவிஜுவலெல்லாம் சிலர் பண்ணி ஜெபம் பண்ணுறதுனால எல்லாம் ஒன்றும் ஆக போகிறது என்னன்னா இல்லை, கலெக்டிவாக ஒரு கூட்டத்தோட ஒரு சேனையோட நம்ம என்ன செய்யணும்னா மோதணும். ஏன்னா டெவில் சிங்காசனம் இருக்கிற இடம் அது. அதை புரட்டி போடுறதுன்னா ஒரு பெரிய ஒரு படை வேணும், அதிரடி படை வேணும், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால ஒரு கூட்ட ஜனத்தாண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம திருச்சபையிலிருந்து நீங்கள் என்னென்னா இணைஞ்சிருக்கிறீங்க. அதுக்கான ஆன்லைனில் நீங்கள் ஒரு வேளை இணைஞ்சவங்களுக்கு என்னடா அந்த ப்ரேயர் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தோன்னு அது சாதாரண சேட் பண்ணுற குரூப் மாதிரி ஆகி எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அதை அனுப்புறதுக்கான விஷயங்களை நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்ப அதுக்குன்னு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் பே பண்ணி ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணுன்னா அந்த மெசேஜுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நாங்கள் அந்த ஃபெசிலிட்டி, கவர்மெண்ட் கொடுத்துருக்குற ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி அதுக்கான பணிகள் நடக்குது. இப்போ நாங்கள் அனுப்புறது உங்களுக்கு மட்டும்தான் வரும். அதே மாதிரி நீங்கள் அனுப்புறது எங்களுக்கு மட்டும்தான் வரும். இந்த ப்ரேயர் குரூப்பில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுடைய ப்ரைவசி, எங்களுடைய ப்ரைவசி எல்லா விதத்திலும் அது காக்கப்படும். அதுக்காக டெக்னிக்கலாக என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து அவைல் பண்ணி அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஐ திங்க் வித்தின் 1 or 2 days முடிஞ்சிடும். முடிஞ்ச பின்னாடி ஒவ்வொரு முறை ஜெப குறிப்புகளும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் உங்கள் ரகசியமும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் குரூப்பில் இருக்கிறீங்களா, என்ன இது குரூப்பில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதில் இருக்கிற நம்பர் எடுத்து இன்னொரு குரூப்பில் சேர்க்குறாங்க. அதனால் எங்களுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ண நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்துருக்குறீங்க. அந்த நம்பரை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ரேயர் ஃபோர்ஸ் வந்து விஷனுக்காக மட்டும்தான் நாம் ஜெபம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி பே பண்ணி சிஸ்டமேட்டிக்காக இந்த குரூப்பை ரன் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வித்தின் 2 days அது முடிஞ்சிடும். முடிஞ்ச பின்னாடி நீங்கள் இங்கேருந்து என்னென்ன காரியத்துக்கெலாம் நாங்கள் சொல்கிறோமோ அதுக்காக நீங்கள் எங்களோடையும் தரப்பில் நின்றுக்கங்க. பீட்டர் வந்து ஒரு குரூப்பை ரெடி பண்ணார். கடகடன்னு சாட்டிங் பண்ணுற குரூப் மாதிரி நிறையா 400 பேருக்கு மேலேன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் அது உடனே அந்த குரூப்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்தவங்களை பூரா டெலீட் பண்ணார். ஒரு சில பேர் கேட்டிங்க, என்ன நீங்கள் குரூப்பில் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு டெலீட் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இதுதான் ரீசன். அதனால் லைவில் இணைஞ்சவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆஸ் அ சர்ச்சை வந்து இது வந்து எந்த கம்பல்ஷனும் இல்லை. ஆனால் இந்த தரிசனத்தை வந்து நீங்கள் சரியான விதத்தில் கிரகிச்சவங்க இந்த ப்ரேயர் ஃபோர்ஸில் என்னென்னா இணைஞ்சிக்கங்க. எனக்கு தெரியும் நம்ம சர்ச்சில் வந்து இந்த விஷனுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரேயர் டீம் வந்து சர்ச்சுக்குள்ளே விரல் விட்டு எண்ணக்கூடிய விதத்தில் இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கேம்புக்கும் நாங்கள் போகிறப்ப அந்த கேம்பினுடைய தாக்கம் வந்து ஹெவியாக இருக்கிறது காரணமே இங்கே ஒரு 3 மணி நேரம் இருந்து திறப்பில் நிற்கிற ஒரு இன்டர்செஷஸ் குரூப், மன்றாடி ஜெபிக்கிற பிள்ளைங்க நீங்கள் இருக்கிறதுனாலேயே தேவன் அங்கே மகிமைப்படுறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதே நேரத்தில் நீங்கள் மாத்திரமல்ல, இது வந்து ஒரு பெரிய குரூப்பாக ஒரு மாதம் வந்து இன்னும் இதில் இணைய போகிறாங்க. நாம் இந்த கைரோஸ் மொமெண்ட்டில் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், நீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் சீசன் வந்துருச்சு, அதற்காக குறித்த நேரமும் அந்த டைமிங் என்னன்னா வந்துருச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது கோழி முட்டையில் அடகாக்குற மாதிரி தீவிரமாக இதில் உட்காரணும், ஜெபத்தில் உட்காரணும். இன்டென்ஸ் ப்ரேயர். சாதாரண நார்மல் ப்ரேயரில் என்னன்னா இல்லை, நாடி நரம்பு ரத்தம்
சிந்தனை எல்லாமே முழுசு என்ன சிந்தனையில்? ஜெப சிந்தை. ஜெப சிந்தனையில். அந்த மாதிரி நம்ம போகிறப்ப அட்டாக் வந்து எப்படி இருக்குன்னா ஹெவியாக இருக்கு. எதிர்பார்த்திராத பகுதியில் இருந்தெல்லாம் தாக்குதல் நமக்கு என்ன செய்கிறது? தொடுக்கப்படுகிறது. அதனால இப்போ லேண்டு விஷயமே எடுத்தீங்கன்னா எல்லாம் கையில் இருந்தோம், அது கோத்ரூ ஆகுறதுக்கு நமக்கு அவ்வளோ அப்போசிஷன் இருக்குது. ஏன்னா ஒரு தரிசனத்தை நம்ம சரியாக எடுத்து ஒரு எழுப்புதல் மையங்கிறத நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். ப்ராமிஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, பாம்பன் இடம் சேல் ஆகிறதுல அவ்வளோ தடைகள் எல்லாம் கையில் இருந்தும் ஏன் என்ன செய்யலை? கோத்ரூ ஆகலை அப்படின்னா நம்ம இதில் தான் உடைச்சாகணும். ஜெபத்துல தான். தீர்க்க தரிசனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நாம் ப்ரேயரில் அடிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஒத்தையில் அடிக்கிறது இல்லை, கூட்டமாக போய் அடிக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. 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 அதனால 5:30 மணிக்கு வந்து ப்ரேயர் செஷன் பிகின் ஆகும். இல்லை எப்பவுமே சொல்லிடுறேன், 6:15 வந்து வர்ஷிப் முடியும். 6:15 to 7:15 மெசேஜ் டைம். 7:15 8:15 வரைக்கும் ஆண்டவர் லீட் பண்ணால் 8:30 வரைக்கும் ஒரு இன்டென்ஸான ஒரு ப்ரேயர் மூவ். இது நாளைக்கு மாலையிலேருந்து ஆரம்பித்து சாட்டர்டே வரைக்கும் போகும். ஜெபம் பண்ணுறப்ப இடையில ஆண்டவர் ஏதாவது சொன்னார்னா நீங்கள் ரெடியாக இருந்துக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரேயர் டைம் மற்ற காரியங்கள் எல்லாமே நாங்கள் ரீஸ்கெட்யூல் பண்ணுவோம். அது தாக்கு பிடிக்கிறவங்க நீங்கள் வரலாம், நீங்கள் வரலைன்னாலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு தேவை என்ன சொல்கிறாரோ ஆண்டவர், அதுக்கு உடனே எஸ் சொல்லி கூட நிற்கிற ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் தேவை. ஆமென். அல்லேலூயா. அதை நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் அருமையான எல் ஜோசப் அண்ணனுடைய வருகை இருந்துச்சு, யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ அண்ணன் வந்தப்போ ஒரு ப்ரேயர் மூவ், ஒரு தீயை போட்டு விட்டாரா. இதை போடுறப்ப நம்ம ஜான்சன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் தீவுக்காக உங்கள் சர்ச்சினுடைய காரியத்தை ஆண்டவர் மனசில் வச்சு என்னை ஒரு 3 நாள் அங்கே போய் உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணுன்னு என்னை ஏவுறாரு. ஆண்டவர் அந்த மாதிரி என்னை ஏவி அனுப்புகிறப்ப அதுக்கு நான் அப்படியே நான் அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறப்ப அது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக மாறி இருக்கு. அதனால் நான் 3 days வந்து நாங்கள் தங்கியிருந்து நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வர்றேன்னு வியாழக்கிழமை வந்துட்டாங்க. வியாழக்கிழமை நைட்டு வந்து வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக சனிக்கிழமை இருந்துட்டு இப்போ காலையில் சர்வீஸ்க்கு நான் வர்றேன்னு இப்போ காலையில் வந்திருக்கிறாங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமென். ஸோ அண்ணன் வந்துட்டு போனாங்க. அண்ணன் வந்துட்டு போனதோடு அடுத்து ஒரு அடி வருது. அவர் ஃபெய்த்து தெரியும், அவர் ஃபெய்த்தில் வேற லெவலில். ஜான்சன் ஃபெய்த் என்னன்னா வேற லெவலில் உள்ள ஃபெய்த்து. அதனால் இன்னைக்கு காலையில் அவங்க நம்ம நடுவில் இருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்க ஃபாஸ்டிங்லேயே இருக்கிறாங்க. சாயந்தரத்தில் சர்ச்சில் இந்த விஷன் பார்ட்னர்ஸ் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தான் ஆண்டவர் செய்ய நினச்சிருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தில் இணைஞ்சு ஜெபிக்க உங்களை ஆண்டவர் ஏவுவார்னா, நீங்கள் காலையில் சர்வீஸ்க்கு வந்த மாதிரி ஈவினிங்கும் வந்துடுங்க. ஈவினிங் அவங்க இருக்கிறாங்க நம்ம நடுவில். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு கேட்குறப்பே சந்தோஷமாக இருக்குது? இல்லை எனக்கு அங்கே வச்சுருக்கிறாங்க இங்கே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரேயரில் இணைஞ்சிக்கிறணும்னு சொல்லி அன்பாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆமென். ஸோ இது ப்ரேயர் செஷனாக இருக்கிறதுனால இது லைவில் வராது. ஆனால் மெசேஜ் அண்ட் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி மார்னிங் டிவோஷனில் வந்து அந்த 7 நாள் நடந்த செய்தி, அந்த ஜெப, அந்த ஆராதனை, அந்த போர்ஷனை மட்டும் நாங்கள் லைவில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அது எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வரும். வழக்கம் போல் மார்னிங் டிவோஷன் வந்து இந்த நாட்களில் எதுவுமே தடைபடாது, அது எல்லாம் வந்துட்டுருக்கோம். ஈவினிங் நடந்தது என்ன, மார்னிங்கும் போய் ஈவினிங் ப்ரேயர் இதெல்லாம் நம்ம லைவில் காண்பிக்க முடியாது. ஆனால் அதில் எதை நாங்கள் உங்களுக்கு சொல்லணுமோ அந்த மெசேஜஸ் வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இந்த 7 நாள் முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து வருகிற நாட்கள் அதெல்லாம் முறையாய் செய்யப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். The move of God has already begun. Yes. ஆண்டவருடைய பலத்த அசைவு ஏற்கனவே ஆரம்பம் ஆகிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க ரெடியா இருங்க. சென்னை போயிருந்தேன் போன வாரம். அங்க பாஸ்டர் காலேப் அவங்க சர்ச்சில் ஓபேத்துக்கு பயங்கர ரிவைவல் விஷன். பாஸ்டர் சன்னுக்கு எத்தனை மணி நேரம் ப்ரேயர்? இதா 50 மணி நேரம் தொடர் ஜெபம். எல்லாம் யூத்துங்க. தூங்கக்கூடாது. தூங்குறேன்னா ஏதோ ஒரு மணி நேரம், அதில் 2 மணி நேரம் மட்டும் தூங்கி சாப்பிடாம கிடந்தவன்லாம் உள்ள கிடந்தான். வாலிப பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஜெபத்தை ஒரு எழுப்புதலுக்காக என்ன செய்கிறாங்க? தீவிரப்படுத்துகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நேரம்,
அவருடைய ஜனத்தினுடைய ஜெபம். சரித்திரம் அங்கதான் பிறக்குது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இந்த மூவை வந்து நாங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நாங்க விரும்புறோம். சபையும் அதோடு என்ன செய்வதாக நான் கண்டிப்பா சொல்றேன். இந்த நீங்க திங்கட்கிழமையில இருந்து இங்க நடக்கிற ஒரு கிரியையில நீங்க ஒருத்தர் கூட வீட்டில் இருக்க முடியாது. ஐ சேலஞ்ச் யூ. உங்களால் இருக்க என்னன்னா ஒரு பயம் பிடிச்சி ஓடியாந்துருவீங்க இங்க. அல்லேலூயா, சபையில் என்னமோ நடக்குதுடா. நம்ம வீட்டில் தூங்குறப்ப மனச்சாட்சி உங்களை என்ன செஞ்சிடும், குத்திரும் உறுத்திரும். அங்கே போடுற ஜெபத்தில் தரன்னு உங்களை இழுத்து கொண்டு அந்த ஆண்டவர் எங்கே போட்டுருவாரு, சபையில் போட்டுருவார். அல்லேலூயா. அதனால இதுக்காக நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கொடுக்குற எல்லா ஒத்துழைப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி. நன்றி. அல்லேலூயா. கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர் ஜான்சன் அவர்களை நாம் வரவேற்கலாம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கம் கை தூக்கி ஒரு அல்லே சொல்லும் பாலாம். 2 கை தூக்கி ஒரு அல்லே சொல்லும் பாலாம். எங்க சர்ச்சில் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, மெசேஜ் யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க, நின்று கேட்பாங்க. பக்கத்துல பாசலும் நின்று கேட்பாங்க. ஐயோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. நான் எல்லாம் நிற்க வச்சா பேசுவேன். சரியா, கொஞ்சம் உட்காருங்க. நான் 2-3 காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு இல்லை நான் ரொம்ப நேரம் நிற்க வச்சிடறேன். ஹல்லேலூயா. நேற்று அக்காட்ட பேசிட்டு இருக்கப்ப சொன்னேன், எங்கள் சர்ச் டைம் வந்து 8 to 10 அதுதான் வந்து போட்டுக்க டைம். இப்போலாம் 12:30 மணிக்கு தான் முடிக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லும்பாலா. 4:30 மணி நேரம் நிற்பாங்க எங்கள் மக்கள். ஒரு அல்லையா சொல்லும்பாலா. நான் வந்து உங்கள் பாஸ்டர் மாதிரிலாம் கிடையாது. நான் ஒரு ரவுடி பாஸ்டர், உங்கள் பக்கத்தில் வந்துடுவேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் உற்சாகம் இல்லைன்னா நேராக உங்களை கூட்டு வந்து நிற்க வச்சு உங்களை டான்ஸ் ஆட வைப்பேன். ஒரு அல்லையா சொல்லும்பாலா. சத்தமாக சொல்லுங்கடா. பின்னாடிக்கெல்லாம் காது கேட்கலையா? ஒரு அல்லையா சொல்லும்பாலா. ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, என்னோட ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன், பெரிய ஊழியக்காரங்களுடைய ஊழியங்களையும் பார்த்துருக்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் ஹூ இஸ் ப்ரீச்சிங், இட்ஸ் நாட் அபவுட் ஹூ இஸ் ரிசீவிங். நான் என்ன சொன்னேன்னா, யார் பேசுறாங்கன்னு முக்கியம் கிடையாது, எப்படி ரிசீவ் பண்ணீங்க தான் முக்கியம். ஹல்லேலூயா. இந்த கை தட்டின ஒரே ஒரு அம்மாக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அது அண்ணன் மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ற ஒரு ஆள்கிட்ட இருந்துட்டு இங்க யாராவது கடனோட இருந்தீங்கன்னா அது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்க. நான் ரொம்ப நிறைய ஊழியக்காரங்களோட பிரத்யட்சமா பழகிற ஆள் கிடையாது. ஐ மூவ் வித் வெரி வெரி யூனோ ஒரு யூனிக் க்ரௌடோட மூவ் பண்ணுவேன். அதில் எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இஸ் அ மேன் ஆஃப் வேர்டு. நிறைய யூனோ அற்புதங்கள் நடக்கலாம், பாட்டு பாடலாம். அதையும் தாண்டி இந்த வார்த்தையை நம்புறவனுக்கு தான் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய எல்லாம் கையை தட்டி பலமா சத்தமா ஹல்லேலூயா ஒரு சத்தம் போடுங்க பார்க்கலாம். ஒரு காட்டு குச்சல் போடுங்க பார்க்கலாம். மேக் சம் நாய்ஸ் ஃபார் ஜீசஸ். இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் பழக்கப்படுத்தினா வந்தோன்னே சோத்திரம் என்ன சொன்னாலும் அப்படியே தட்டிகிட்டே போறதுனால தான் இடம் அசையாம இருக்கு. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க காட்டு கூச்சல், மேக் சம் நாய்ஸ். அது கரெக்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து காட்டு கூச்சல். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹல்லேலூயா. கையெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க பார்க்கலாம். இது எங்கள் அண்ணன் சர்ச் நாளைக்கு வைமா, என்னம்மா 2 கை வைமா. சரி, நீங்களாம் வந்து ரொம்ப பரிசுத்தமானதுனால அல்லேலூயான்னு கற்றுங்க. எங்கள் ஊர்லலாம் ஊவான்னு கத்தி விசில் அடிப்பாங்க. அது வரது கொஞ்ச நாள் ஆகும். அல்லேலூயான்னு கத்த போகிறேன். ஆன் கவுண்ட் 1 2 3. பரவாயில்ல, சவுண்ட் இருக்கு. ஆமென். சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சவுண்ட் இருக்கு. ஒரு 2 பேரை பார்த்து தொட்டு சொல்லுங்க, சவுண்ட் இருக்கு. இந்த கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம இருக்கீங்க, இனிமேட்டு யூஸ் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பல 1000 கிலோமீட்டர் தாண்டி உங்களுடைய தீவுல ஜெபம் பண்ணி என் ஆண்டவர் எழுப்புறார். ஹல்லேலூயா. நேத்தும் 1 நிமிஷம் தூங்கல, முந்தா நேத்தும் 1 நிமிஷம் தூங்கல நைட்டு. ஹல்லேலூயா. அப்படி பார்த்தா நான் தான் டயர்டா இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நான் குதிக்கிற குதிய நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஒழுங்கா எந்திரிச்சு என் கூட குதிச்சிங்கன்னா 8:15 முடிச்சிருவேன். அண்ணன் 8:15 முடிக்க சொன்னார். இல்ல 12 மணி தான். பக்கத்துல பார்த்து சொல்லு, 12 மணி தான். ஹல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மிகவும் சந்தோஷமான இடம் ஆண்டவருடைய பிரசன்னம் தான். 2 கைகளை உயர்த்தி தட்டுங்க, மேல தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு எப்படியோ தெரியாது. என்ன பார்க்க சொல்ல, பக்கத்துல பார்த்து பேச சொன்னேன். உனக்கு எப்படியோ தெரியாது. நல்லா சொல்லுங்க, உனக்கு எப்படியோ தெரியாது. சம்டைம்ஸ் நம்மளே பார்ப்பேன். எனக்கு எல்லாம் 25 வருஷம் ஆச்சு. பக்கத்துல பார்த்து சொல்ல, உனக்கு எப்படியோ தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு, தங்கச்சி பக்கத்துல பார்த்து பேசுங்க, அம்மா நான் இன்னைக்கு ஆண்டவருடைய மூவை என் வாழ்க்கையில பார்க்க போறேன். என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம்? உங்கள் சபையை ஆண்டவர் இந்தியாவை அசைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்ல கை வலிக்க தட்டுங்க. ஹalleluya. நான் சொன்னேன், உங்க சபையை ஆண்டவர் இந்தியாவை அசைப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. நான் சொன்னேன், உங்க சபையை ஆண்டவர் இந்தியா அசைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கிறேன். என்ன முறைச்சி பாக்குறீங்க. ஒரு சிரிச்ச முகத்தோட ஆமென் சொல்லும் பாலா. ஹalleluya. சொன்ன இந்தியாவை அசைப்பதற்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல உங்களை அடிச்சு சொல்லுங்க. எங்க ஊர்ல சர்ச்சில் எல்லாம் சத்தமே கேட்கும். மெதுவா தட்டி சொல்லுங்க, இந்தியாவை அசைப்பதற்காக. இந்தியாவை அசைப்பதற்காக. கட்டப்பட்ட சட்டை டேய் சொல்றா, இந்தியாவை அசைப்பதற்காக. இந்தியாவை ஒன்னு அசைக்கிறதே பெருசா இருக்கு இந்த காலையில. எல்லாம் சொல்லுங்க, இந்தியாவை அசைப்பதற்காக. இந்தியாவை அசைப்பதற்காக. உங்க மேல வச்சிருக்க தரிசனம் பெருசு நம்புறவங்களா? ஆமென். கைகளை மேல தூக்கி தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். ஹalleluya. ஹalleluya. நல்ல 2 கைகளை மேல தூக்கி தட்டி ஹalleluya. நான் ரொம்ப பயங்கரமா பேசுவேன். நான் ஆண்டோட காலையில கேட்டேன், ஆண்டவரே என் வாய்க்கு மாத்திரம் கொஞ்சம் பூட்டு போட்டுருங்க. எங்க சர்ச்சில் எல்லாம் பழகிருச்சு. எந்திரிங்கடா, உட்காருங்கடா, படுங்கடா, அப்படிதான் பேசி அண்ணன் மாதிரி அப்படியே அந்த சோல் ஃபில்டா எனக்கு பேச தெரியாது. ஏன்னா நான் பாஸ்டரோட மெட்டீரியல் கிடையாது. அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. அதனால நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே. ஆனா நான் ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு பயங்கர பயமா இருந்துச்சு அந்த டாபிக்கை பேசுறது. ஆண்டவர் சொன்ன இதை பத்தி பேசினாரு. ஆனா இன்னைக்கு இந்த காணிக்கை பாட்டு ஒரு ஐயா பாடினார். யார் பாடினா ஐயா? அந்த பாட்டும் அக்கா காணிக்கை பாட்டுக்கு பிறகு ஒன்று சொன்னாங்க பாத்தீங்களா? அது இப்ப நினைச்சுக்கிட்டேன், ஆஹா நம்மளுக்கு டாபிக் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பக்கத்துல பார்த்து டாபிக் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஹalleluya. ஹalleluya. சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஹalleluya. யோவான் 1:12 இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது யோவான் 1:12? அவருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் உள்ளவர்கள். எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனத்தை போடுமா? போட்டாச்சா? எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாம் படிக்க போறீங்க. என்ன பாருங்க, இங்க பார்த்து படிங்க. ரெடியா? 1 2 3 கோ. அவருடைய தம்பி நீங்களாம் இருங்க. நீங்களாம் வாயை திறக்கணும். எல்லாம் படிக்கிற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். ரெடி? 1 2 3 கோ. அவருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற தேவன் அவர். நல்ல கைகளை மேல தூக்கி தட்டி இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு, we become devotee not a child. நாம் பக்தர்களா இருக்கிறோமே தெரியல, பிள்ளைகளா மாறல. நான் சொல்றேன், இந்த ரபோனி சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். நம்ம கை தட்டலாம். நம்ம வாழ்க்கையை மேம்பட 2 பேரும். ஹalleluya. wordings very important. பிள்ளைகள் ஆகும்படி பிச்சை போடுகிறான் போல அதிகாரம் கொடுக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க, அதிகாரம் கொடுக்கிறார். இப்ப எத்தனை பேர் ஆண்டோடைய பிள்ளைன்னு அதிகாரமா இருக்கிறீங்க? அவங்கெல்லாம் அப்படியே அதிகாரத்தோட எந்திரிக்கணும். ஹalleluya. என்னம்மா இது எந்திரிக்கிறதே ரொம்ப மோசமா இருக்கு. ஹalleluya. நான் சொல்லவா, என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட பாஸ்டர் ஆகி பாஸ்டராத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோவை தாண்டி பின்னாடி போனதே கிடையாது. நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்க விரும்புறேன். எங்க சர்ச்சில் நடக்கும். சர்ச் நடக்கிறப்ப தப்பதான் எல்லாம் இங்க நின்றுவாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நீங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 ரோல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பிரசன்னத்தை இம்மிடியேட்டா ரிசீவ் பண்ணாதான் அது ஃப்ளோ ஆகும். நீங்க தடை பண்ணாம இருக்கணுத்துக்கு அது ரொம்ப இங்க இருந்து பிரசன்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம்.
அதனால முன்னாடி நிற்கிறவங்களும் யாராவது தூங்குனீங்க அவ்வளோதான், நான் கொண்டுருவேன். அல்லேலூயா. பின்னாடி இருக்கவங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4வது ரோல 4வது சேர்ல 40 வருஷமா உட்காந்துருப்பாங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த சபையில உட்கார இடம் இருந்துச்சுன்னா அந்த இடம் குண்டு வைக்கப்படுவதாக. அல்லேலூயா. அதான் இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு பாட்டில் ஒரு சான்ஸா போட போறேன். நீங்க உங்க இருக்கிற இடத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 சேர் முன்னாடி வர போறீங்க. ஹலோ, கேக்குதா? பாருங்க, அந்த தங்கச்சி உடனே செய்யறாங்க. நான் சொல்றேன், அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதம் நடக்கும். ஐ ப்ராமிஸ். ஹalleluya. வெரி குட். லேடிஸ்லாம் ரொம்ப கீழ்ப்பட. வாங்க யாவோ, முன்னாடி வாங்க வாங்க வாங்க. நான் எங்க சர்ச்சுனா வாங்கடான்னு கூப்பிடுவேன். வயசு வித்தியாசம் பார்க்காம இங்கெல்லாம் நல்ல பெரியவங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க வேகமா. உங்க இடத்த விட்டு செருபாபேல் போல பர்வதம் போல நிக்காம. ஹalleluya. ஒன்னும் பயங்கரமா இன்னைக்கு அற்புதம் நடக்குன்னா தம்பி இங்கே வந்து வரணும். நீ வா, ப்ளூ சட்டை ரெட் சட்டை, நீங்க 2 பேரும் முன்னாடி வாங்க. உங்களை தான் சொல்றேன், வா முன்னாடி வா. வாலிப பசங்களாம் வந்துருங்க. சூப்பர்ரா, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிற எல்லா வாலிப பசங்களும் முன்னாடி வாங்க. வெக்கப்படா முன்னாடி வாங்க. ஹalleluya. ஓ பெருங்காற்று அடங்கி போகும், கைகளை உயர்த்தி. எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர். பின்னாடி யாருமே இருக்க கூடாது. தங்கச்சிமார் பின்னாடி யாருமே இருக்க கூடாது. ஐ வாண்ட் யூ டு கம் இன் தி ஃப்ரண்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் சில காரியங்கள் இந்த சபை மூலமா இன்னைக்கு சொல்ல விரும்புறார், அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அப்பாவுடைய பிள்ளைன்றவங்கள 2 கைகளை உயர்த்தி நல்லா தட்டி சொல்லுங்க, நான் அப்பாவுடைய பிள்ளை. எல்லா 20 வயசு 25 வயசு கம்மியா இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்துருங்க. அல்லேலூயா. நீங்களும் தங்கச்சிமார் 25 வயசுக்கு முன்னாடி கம்மியெல்லாம் முன்னாடி வந்துருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இருக்க போறீங்க. நான் சொன்னேன், விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இருக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. தல்ல கை வச்சா ரிசீவ் இட் சொல்லுங்க. சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட். நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். எங்க சர்ச்ல கடந்த நாட்கள்ல we got some crazy miracle. Somebody say crazy miracle. நாங்க இந்த மாதத்தை வந்து crazy move னு சொல்லிருக்கோம். Somebody say crazy move. பேசுங்கயா, சத்தமா சொல்லுங்க. month of crazy move. ஒன்னு சத்தமா சொல்லுங்க, month of crazy move. அதே நான் ரபோனி சர்ச்சுக்கு பேசுறேன். இந்த நாள்ல இருந்து ஒரு சிலருடைய வாழ்க்கையில பயங்கரமான கிரேசியா காரியங்கள் மாற போகிறது. மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. மிகப்பெரிய கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே வேடிக்கை பார்க்காதீங்க, கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ராபா ஷாகா லாமா தேரே மேலே பானா ஷாதாரா. ஒரு மிகப்பெரிய மூவ் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. ஒரு 5 பேரை தொட்டு சொல்லுங்க. 5 பேர்னா உங்க இடத்துல நிக்க கூடாது, கொஞ்சம் அப்படி நடந்து சொல்லுங்க. 5 பேரை தொட்டு சொல். எல்லாரும் ஸ்டார்ட். crazy move in Jesus name. Crazy move in Jesus. very good. ஐயா, நீங்க மட்டும் கொஞ்சம் நடந்து நீங்க கொஞ்சம் நவுந்துட்டீங்கன்னா ரபோனில எழுப்புதல் வந்துரும். ஹalleluya. கொஞ்சம் நவுந்துட்டீங்கன்னா லைட்டா வாங்க, நடங்க, வெக்கப்படாது. ஹalleluya. ஒரு மிகப்பெரிய மூவை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளை போகிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அதிகாரம் கொடுத்திருக்கிற தேவன் அவர். எஸ். நான் எங்க அப்பாவுடைய பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம், அப்பாவுடைய பிள்ளை. ஹalleluya. எங்க சர்ச்சில் நான் சொல்லுவேன், எப்போ போற இடத்துலலாம் எனக்கு சர்ச்சில் வந்து அழுதா பிடிக்காது. ஹalleluya. நான் பொய் சொல்லனா என் தம்பிட்ட கேளுங்க. ஹalleluya. சர்ச்சில் வந்து அழுகுறவே உருப்படவே மாட்டான். வரலையே சொல்லும்பாலாம், என்னடா ஒரு கள்ள போதகமா இருக்கேன். நான் அழுவேன். எதுக்கு தெரியுமா அழுவேன்? என்ன போல ஒரு பரதேசி ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே என்று அழுவேன். ஐ cry for relationship, not for rewards. எனக்கு வாழ்க்கையில எங்க ஆண்டவர் என்னையும் அவருடைய பிள்ளையா மாத்திருக்கார் நினைக்கிறப்ப அதுக்காக அழுவேனே தவிர என் தேவைகளுக்காக என் கையை உனக்கு சொல்ல, கையை தட்டி. ஹalleluya. ஆமென். எத்தனை பேரோட கை ஃபங்க்ஷன் ஆகுது? தூக்கி காட்டுங்க. என் கை நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. நல்லா நான் சொல்லியிருக்கேன், நல்ல கை தூங்க. இந்த அரைக்குறையா தூக்குறதெல்லாம் நான் பிரசங்கம் பண்றப்ப நீங்க ஒழுங்கா கையாட்டலாம், அப்படி நின்றும். இப்ப பாரு, எல்லா கை வந்துருச்சு. ஹalleluya. சத்தமா கை தூங்க. ஹalleluya. கையை பார்த்து சொல்லுங்க, கையே. இந்த பாஸ்டர் கொஞ்சம் மோசமானவர்.
ஒழுங்கா தட்டிரு, ஒழுங்கா தட்டிடு, ஒழுங்கா ஆடிரு, ஒழுங்கா ஆடிரு. நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். இந்த நாளிலே அதிசயம் நடக்கும். இந்த நாளிலே புது வழி திறக்கும். நீங்க காத்துக்கிட்டு இருக்க காரியங்கள் இந்த நாளிலே நடக்கும். ஆமென். நல்ல நல்ல ஆமென். முக்கியம் என்ன தெரியுமா? நீங்க மிராக்கிள் ஈவினிங் கண்டக்ட் பண்ண வேண்டிய ஒன்று அவசியமே கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த அற்புதத்தின் ஆண்டவர் இந்த நேரத்தில் கடந்து வருகிறார். ஆமென். உங்கள் சிறைச்சாலைகளை முறிக்க வந்திருக்கிறார். உங்களுடைய சங்கிலிகளை முறிக்க வந்திருக்கார். பெற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான் மேட்டர், அவ்வளவுதான் மேட்டர். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நீ வாடா, நீ வாடா. இப்ப நம்மளுக்கு என்ன பழக்கம்னா, ஒரு பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்ண போனோம்னு வச்சுங்களேன், என்னெல்லாம் ஜெபம் பண்ண வருவாங்க, பிரதர் இயேசுவின் நாமத்தில் போ, அவ்வளவுதான். இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, போக மாட்டாங்க. அவனுக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, ஓ சரபல சந்தர்மா ஆண்டவரே, இந்த கட்டை உடைக்கிற ஆண்டவரே, அந்த அஸ்தரத்தின் ஆவியை உடைக்கிறோம், இந்த பஸ்தரத்தின் ஆவியை உடைக்கிறோம். தூங்கிட்டான் பாருவேன். இப்படி பல ஆவியை சொன்னா அவங்களுக்கு எதுவோ பெருசா, விசுவாசம்லாம் ஒரு மேட்டரே இல்லடா நம்மளுக்கு. எஸ். சபை அப்படிப்பட்ட நிலைமைக்கு போன ஆசைப்படுறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க அப்பா ராஜாடா. சத்தமா சொல்லுங்க, எங்க அப்பா ராஜாடா. ராஜாடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் நான் பயந்து பயந்து ஊழியர் செஞ்சு ஐயா காசு கொடுங்க, அம்மா காசு கொடுங்க கேட்கிற பாஸ்டர் நாளடா, ஜான்சன்டா. நல்ல கை. ஆமென். ஹல்லேலூயா. ரெடியா? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளை நினைக்கிறீங்க? கை தூக்கி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஆன் கவுண்ட் ஆஃப் 1 2 3 உங்க பேரை சொல்லி இப்படி செய்ய போறீங்க. ரெடி? ரெடியா? 1 2 3 கோ. ஜான்சன். ஜோடாடா. அப்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அற்புதத்தை சொல்றேன். அதாவது அவர் உங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் கையை விரிச்சிரு. ஹல்லேலூயா. சர்ச்சில் பண்ணக்கூடாத ஒரே வேலை இந்த கை கட்டுறது. சொல்ல, என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். I want to challenge you. இன்னைக்கு யாராவது நோயோட வந்தீங்கன்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போறப்ப கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி தான் அடுத்துவார். ஆமென். உடனே ரிசீவ் பண்ணு. ஹல்லேலூயா. ஒருவேளை என்ன பாருங்களேன், கண்ணை திறந்து பாருங்க. இங்க இருந்து ஒரு 500 ரூபாய் கட்டை வச்சு நான் அப்படி தூக்கி வீசினேன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அங்க இருக்க யாராவது கையை கட்டி நிப்பீங்களா? அப்படின்னு முன்னாடி வருவீங்களா? நான் சொல்றது, நான் பேசுகிற வார்த்தை 5000 கோடியை தாண்டி 1,00,000 கோடியை தாண்டி அவருடைய வார்த்தையா இருக்கிறதுனால அது சும்மா திரும்பாது. அற்புதத்தை செய்தே திரும்பவே சுபி நாமத்தினால. Say I receive it in Jesus name. I receive it in Jesus name. எனக்கு இந்த ஹீலிங்ல நிறைய கேள்விகள் உண்டு. ஏன் அப்ப ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுத்தார் இந்த வசனத்தின் மூலமா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம். கையை விரிச்சிருங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, கையை விரிச்சு சொல்லுங்க. எல்லாம் எல்லாம் சத்தமா சொல்றீங்க. எல்லாம் என் கடன்களை எல்லாம், என் கண்ணீரை எல்லாம், என் பிரச்சனையை எல்லாம் நம்ம நல்லா விரிச்சு சொல்லு. ஹல்லேலூயா. என்ன பாரு, அதை அழுதுகிட்டே சொல்லாதன்னு சொல்ல வரேன் நான். என் பிரச்சனையை எல்லாம், என் பிரச்சனையை எல்லாம் இப்படி சொல்லுப்பா. என் பிரச்சனையை எல்லாம், என் கடனை எல்லாம். ஏன்னா நான் பிச்சைக்கார அப்பாவை தெய்வமா கொண்டு வரல, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த எங்க அப்பாவை நான் தெய்வமா கொண்டு வரேன். ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சி அனைவருக்கு தெரியும். 8 கோடி ரூபாய் இழந்து 65 லட்சம் ரூபாய் கடனோட என் வாழ்க்கையை நான் சென்னையில் ஆரம்பிச்சேன். யாரையும் தெரியாது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு 3 மாசம் காத்திருந்த நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் பல கோடிகளுக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார். நல்ல கையை மேல தூக்கி தட்டு. என்ன தெரியுமா, கொஞ்சம் கவனிங்களேன். இப்படி டெஸ்டிமனி சொல்றப்ப என்ன பெருமைப்படுத்துறதுக்காக இல்ல, நான் அந்த டெஸ்டிமனி சொல்றப்ப நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா நீங்களும் கடல்ல இருந்து இயேசுவின் நாமத்தில் வெளியே வர முடியும். நல்லா ரிசீவ் பண்ணி கை தட்டு. நல்லா பலமா. ஹல்லேலூயா. 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 1 ரூபாய் கடன் கிடையாது. சர்ச்சுக்கு 1 ரூபாய் கடன் கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு 1 ரூபாய் கடன் கிடையாது. ஒன்னு சொல்லவா, கடந்த 2 வருடமா எத்தனை பேர் ரிசீவ் பண்ண பண்ணி தலை கையை உடனே வச்சிடணும். கையை 1 கோடி ரூபாய் என் சொந்த பணத்தை காணிக்கையா கொடுக்கிறேன். ஆமென். ஜான்சன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 crore every year. இந்த வருஷம் ஏற்கனவே 1 கோடிக்கு மேலே கொடுத்தாச்சு இல்லடா. எனக்கு
போன 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி என் சைல்டு அனிவர்சரி நடத்தினோம். அப்போ ஒரு தம்பி வந்து, ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஒரு செக் கொடுத்தாரு. அண்ணே நீங்க வச்சுக்கோங்க. திறந்து பார்த்தா 1 கோடி. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லு சத்தமா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. திறந்து பார்த்தா 1 கோடி. நான் வாங்கி வச்சுட்டேன். நம்மலாம் இந்த கோடிகள் எல்லாம் பார்த்து பேடி ஆகிற ஆள் கிடையாது. ஏன்னா எங்க டாடி பெரியவர். கையை தட்டு. அல்லேலூயா. டாடி கொஞ்சம் எக்ஸைட் ஆகி தான் கை தட்டுங்க. அல்லேலூயா. அப்ப அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். அடுத்த நாள் கால் பண்ணி அந்த பாஸ்டர், அண்ணே செக் போட்டீங்களா? நான் சொன்னேன் 1 கோடி ரூபாய்க்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒன்றும் நான் யோசிக்கல. ஒரு வாரம் டைம் கொடுங்க. 1 வாரம்லாம் முடியாதுன்னு, நீங்க நாளைக்கே போடுங்க, அப்பதான் எனக்கு நாளைக்கே அற்புதம் வரும்னு அவன் சொல்றான். அல்லேலூயா. ஆமென். நான் சில காரியங்களாம் யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, இந்த செக் எடுத்து அஸ்ஸாம்ல இருக்கோ பாஸ்போர்ட்டை கொடு. ஓய், ஒரு ஓய்ன்னு சொல்லுங்க. ஓய் 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 ஓய். 1 கோடி எங்க சொல்றாரு ஆண்டவர்? அஸ்ஸாம்ல இருக்கிற பாஸ்டர் கொடு. அடுத்த நாளே கொடுத்தாச்சு. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பாஸ்டர் அஸ்ஸாம்ல இருந்து இந்த பஞ்சாப்ல ஃப்ளட் வந்திருக்கு. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க கொடுத்த 1 கோடி ரூபாய் 50 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 29-30 டிராக்டர் வாங்கியிருக்கிறேன் இந்த அஸ்ஸாம் ஃப்ளட்ல. ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு நல்லவர். அந்த மக்களை நேசிக்கிறதுக்காக நம்மள முன்னாடியே கொடுக்க வைக்கிறார். கைகளை தட்டி அப்பா. ஆமென். ஹalleluya. 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 சொல்லுங்க, நான் அவருடைய புத்திரன். நான் அவருடைய புத்திரன். என்ன பிரச்சனைனா, இந்த 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 கெட்ட குமாரன் இருக்கு. அவன் கெட்ட குமாரன் கிடையாது. அது ஆக்சுவலி அந்த கெட்ட குமாரன் கதை, அது அப்பாவினுடைய அன்பின் கதை. இந்த இளைய குமாரன் என்ன பண்றான், அப்பாட்ட திரும்பி வரப்ப தனக்குள்ள என்ன சொல்லிக்கொள்றான்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் போறேன், நான் போய் அப்பாட்ட சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? நீ என்னை வேலைக்காரனா சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வரான். அப்படியே நம்ம ஒவ்வொரு வாரமும் புலம்புறோம். அங்க என்ன நடக்குது? அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கட்டி பிடிச்சாரு. ஆமென். நான் சொல்லவா, நீ இந்த ரூம்குள்ள, இந்த சர்ச்சுக்குள்ள வந்தோனே எங்க அப்பா உன்னை ஆற தழுவி விட்டார். உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற, உன் பிரச்சனைகளை மாற்றுகிற என் ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்கிறார். 2 கை தூக்கி மேல தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். என்னதான் அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தாலும் அந்த புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா அந்த சுவீகாரத்தை புரிந்து கொள்ள முடியாது. நம்புறவெல்லாம் கை தூக்கி ஒரு அல்லே சொல்லுமாலாம். நான் சொல்லுகிறேன், இந்த சபையில கடனோட ஒரு ஆள் இனிமேல் இருப்பது இல்ல, வியாதியோட ஒரு ஆள் இருப்பது இல்ல, விக்கினத்தோட ஒரு ஆள் இருப்பது இல்ல, வேதனையோட ஒரு ஆள் இருப்பது இல்ல. ஒரு கிரேசி மூவ இந்த மாதத்திலே ஆண்டவர் கட்டளையிடுகிறார் இயேசுவின் நாமத்தினால். I said a crazy move in Jesus name. நல்ல கத்தி பெற்றுக்கொள்ளுங்க மகளே. ஹalleluya. ஆமென். நம்புங்கயா. இந்த இது உங்களுடைய அப்பாவிட வீடு. இந்த இடத்துல கிடைக்காத எந்த அற்புதமும் வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது. நான் சொன்னேன், இந்த இடத்துல கிடைக்காத அற்புதம் வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது இயேசுவின் நாமத்தினால். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லும் பாலாம். இன்னும் பலமா அல்லே சொல்லும் பாலாம். ஹalleluya. சத்தமா அல்லே சொல்லுங்க. ஹalleluya. இந்த பாட்டு பாடுனாங்க. என்னன்னா, ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். தம்படி செல் கேட்கலாம். ஏன்னா அவர் எங்க அப்பா. ஏன்னா அவர் எங்க அப்பா. 2 கேள்விகள் எங்க அப்பாட்ட கேள்வி கேட்கலாம். எங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்பேன். எங்க அப்பாட்ட கேள்வி கேட்க ஏதாவது பிள்ளைங்க இருக்கிறீங்களா? அது இந்த காலத்து நாங்களாம் எங்க அப்பாட்ட கேள்வி கேட்க பயந்தோம். கேட்டா பிஞ்சிரும் பெல்ட். அல்லேலூயா. இப்ப பிள்ளைங்கள்ட்ட பேசுறதுக்கு அப்பா பயப்படுற காலம் இது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா எங்க அப்பா நீ கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனாலும் இவன் வந்து நம்மகிட்ட பேச மாட்டானா, சண்டை போட மாட்டான். என்னுடைய ஜபெல்லாம் நீங்க என் ஜப அறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ நான் அயோக்கிய பையன் தெரியும், பயங்கரமா. இன்னைக்கு காலைல கூட அப்படிதான். நான் ஒரே ஜோம் பண்ண, ஆண்டவரே எடிசன் பிரதர் வீட்டில் என் சத்தத்தை மட்டும் கேட்டக்கூடாது ஆண்டவரே. கேட்டா இந்த ஐயா என்ன மேலே வந்து இப்படி கத்திட்டு இருக்காரு, சண்டை போட்டு இருக்காரு அப்படின்னு என்ன சொல்லி ஆண்டவர் சொன்னேன், ஒரு பெரிய ஒரு அக்னி மதலை எழுப்பி சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருங்க. ஒரு அல்லே சொல்லுவா. அல்லேலூயா. அன்றைய நேரத்தில் என் ஜபெல்லாம், யோ என்னையா பண்ணிட்டு இருக்கிறீன், நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், இவங்களெல்லாம் மூவ் பண்ணவே முடியல. ஆண்டவர் சொல்றார், மூவ் பண்றேன். ஹalleluya. ஹalleluya. மூவ் பண்றேன்டா தம்பி ஒண்ணே. ஆமென். ப்ளூ சட்டை ஒண்ணே மூவ் பண்றேன்டா. கையை தட்டு. ஹalleluya. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. உங்களை மூவ் பண்றார் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நீங்க மூவ் ஆகறப்ப இந்த தீவே மூவ் ஆகும் இயேசுவின் நாமத்தால. கையை மேல தூக்கி தட்டி, இந்த தீவே, இந்த தீவே. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பாலா.
ஒரு கிறிஸ்தவன் மாத்திரம் அவன் எதற்காக படைக்கப்பட்டான் என்று புரிந்து கண்டா இந்த இந்தியாவில் எழுப்புதல் எப்பயோ வந்திருக்கும். ஹல்லேலூயா. 2 பேர் போதும். இங்க இருக்க இவ்வளவு பேர்ல ஒரு 10 பேர் போதும், ஒரு 100 பேர் போதும். நீங்க மாத்திரம் இந்த சபைக்கு எதுக்கு வரீங்க, இந்த ரபோனி சபையோட எதுக்கு வரீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த பகுதியில இருந்து தீ காஷ்மீர் வரைக்கும் போகும். இயேசுவின் நாமத்தினால. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதே அக்கினி இந்த சபையில இப்பொழுது பேசிக்கொண்டிருக்க அக்கினி உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் நாமத்தினால இருப்பதா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்துட்டு நீங்க எந்திரிச்சு நின்னு மெசேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. எந்திரிச்சு நின்னு டைப் பண்ணுங்க, நான் நின்னுட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு சொல்லி காம்பனல்ல சொல்ற மாதிரி நான் நின்னுட்டேன்னு சொல்லி எல்லாரும் அல்லே சொல்லுங்க பாலா. நின்னுட்டேன். ஹல்லேலூயா. அவர் என் அப்பாவா இருக்கிறபடியா. சொல்லுங்க, அவர் என் அப்பாவா இருக்கிறபடியா. அவர் என் அப்பாவா இருக்கிறபடியா. நான் வேற மெசேஜ் இருந்தாலும் இங்க அது கிளாக் இருக்கா? கிளாக் இல்ல. கிளாக் இல்லையா? சரி, ஓகே. 8 மணிக்கு மட்டும் கை காட்டு, அதுக்கு முடிக்கிற மாதிரி. இல்ல 7:30 தான் டைம் இருக்கு. பாருங்க, இந்த ஆண்டவர் நம்முடைய, நாம் ஒரு ரிலிஜன் கிடையாது. somebody say not religion. Not religion. we are kingdom. somebody say kingdom. ராஜ்யம். சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். ராஜ்யம். இப்ப ராஜாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜாக்கு அப்புறம் அவருடைய மகன் என்ன ஆக முடியும்? ராஜா. சத்தமா சொல்லுங்க. ஆனா அந்த ராஜா உயிரோட இருக்கிறப்ப அந்த மகன் ராஜா ஆக முடியுமா, முடியாதா? சத்தமா சொல்லுங்க, பேசுங்க. முடியாது. முடியாது. அந்த ராஜ்யத்துல அந்த மகன் ராஜாவாக எப்ப ஆக முடியும்னா, அந்த ராஜா இறந்த பிறகுதான் ஆக முடியும். நான் சொல்றது விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? அப்ப ஆனா அந்த ராஜா உயிரோடு இருக்கப்பே அவர் ராஜாவாக மாறணும். என்ன பண்ணணும்னா, வேறொரு ராஜ்யத்தை பிடிச்சு இல்ல வேறொரு ராஜ்யத்தை உருவாக்கி அந்த அப்பா அந்த இளவரசனை ராஜாவா மாத்த முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 1 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த உலக தோற்றம் உருவாதற்கு முன்பாகவே நீங்களும் நானும் அவர் நினைவில் இருந்தோமா. ஹல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, he had thought you as equal to Jesus ன்னு போட்டிருக்கு. இயேசுவுக்கு இணையா உங்களையும் என்னையும் அவர் நினைவில் அவர் நினைத்து வைத்திருக்கிறார். நல்ல கைகளை பலமா தட்டி ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா கவனிங்க, ஏன் ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கினா, பரலோகத்தில் அவர் ராஜா. somebody say ராஜா. ராஜா. பரலோகத்தில் அவர் ராஜாவா இருக்கிறபடியா உங்களையும் என்னையும் பரலோகத்தில் வைக்க முடியாது. அதனாலதான் பூமியை உருவாக்கி உங்களையும் என்னையும் ராஜாக்களாக. ஆமென். I said ராஜாக்களா. ராஜாக்கள். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ராஜா விட்டு புள்ள நாடு. ராஜா. ஹல்லேலூயா. 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 ஆனா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, எதை எடுத்தாலும் பரலோகத்தை பார்க்கணும். ஒன்னு சொல்றேன் பாருங்களேன், நம்ம கிறிஸ்தவருடைய மிகப்பெரிய பிரச்சனை, பாஸ்டர் ஒன்றும் இல்லை பாஸ்டர், இப்படியா இருக்கிறோம், பரலோகத்தில் போய் வியாதி இல்லாமல் இருந்துக்கிறோம், பரலோகத்தில் போய் கடன் இல்லாமல் இருந்துக்கிறோம். அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இல்லை? வியாதி இல்லை. வியாதி இல்லை, கடன் இல்லை, கடன் கண்ணீர் இல்லை, பிரச்சனை இல்லை, உங்களை மாதிரி ஆட்கள் தொல்லை இல்லை பாஸ்டர்களுக்கு. அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லே சொல்லுப்பா. அல்லேலூயா. ஆனா நம்ம அப்படிதான் கிறிஸ்தவ எல்லாம் பரலோகத்துல போய் பார்த்துக்கலாம். அப்படின்னா இன்னைக்கே மண்டையை போட்டுறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் பரலோகத்துல போய் பார்த்துக்கிறான்னு கை தூங்க. நான் ஜெபம் பண்றேன். ஆல் காலி. ஐ ஹேவ் தி ஸ்பெஷல் கிஃப்ட். உயிரோட எழுப்பு எனக்கு கிஃப்ட் இருக்கு, மரிக்கவும் கிஃப்ட் இருக்கு. அல்லேலூயா. யாருக்கா இருந்தா கையை தூங்க. லெட்ஸ் ட்ரை இன் ரபோனி சர்ச். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் சீஷர்கள் வந்து ஜெபிக்க கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, பரமண்டங்கள் பிதாவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. வருவதாக. அடுத்ததான் முக்கியம், 2 கையை தூக்கி சொல்லுங்க, உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்தில் செய்யப்படுவது, பூலோகத்திலும் செய்யப்படும், பூலோகத்திலும் செய்யப்படுவதா. சித்தம்னா என்னன்னா his wish, அவருடைய வாஞ்சை. அவருடைய வாஞ்சை என்னன்னா, நீ வியாதி இல்லாம இருக்கதா அவருடைய வாஞ்சை, நீ கடன் இல்லாம இருக்கதா வாஞ்சை, நீ நல்லாய் வாழ்வதான் வாஞ்சை. 2 கையை மேல தூக்கி தட்டி ஹல்லேலூயா. மரம் மண்டைங்களா, இப்படி சொல்லுங்க, மரம் மண்டைங்களா, மரம் மண்டைங்களா. பரலோகத்துல மாத்திரம் வியாதி இல்லடா, பரலோகத்துல மட்டும் வியாதி இல்லடா, பூலோகத்திலும் வியாதி இல்லாம என்னால வாழ முடியும்டா. 2 கைகளையும் தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வியாதி இல்லாம வாழ முடியும், வியாதி இல்லாம, கடன் இல்லாம வாழ முடியும், கடன் இல்லாம, பிரச்சனை இல்லாம வாழ முடியும், பிரச்சனை இல்லாம வாழ முடியும். நான் சொல்லுகிறேன், அடுத்த எம்எல்ஏ எம்பி ரபோனி சர்ச்சில் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா.
இந்த பகுதியை ஆளுகிற IAS IPS அதிகாரிகள் இந்த சபையில இருந்து இயேசுவின் நாமத்தினால ஆமென். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, Receive it. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. சத்தமா இல்லையா சொல்லுங்க. Hallelujah. தம்பி சொன்னா கொடுக்கிறவர்கள் கோடீஸ்வரர்களாய் மாறட்டும். நான் சொல்றேன் நீங்க ஏற்கனவே கோடீஸ்வரர்களா இருக்கிறீங்கன்னு சொல்றேன். ஆமென். சொல்லுங்க, நான் ஏற்கனவே கோடீஸ்வரரா இருக்கிறேன். நம்புறவங்க ஹalleluya. Hallelujah. நான் சொல்றேன் இந்த சர்ச்சில் கோடிகள்ல டைத்து கொடுக்கிற ஒரு 1000 பேர் ஆண்டு எழுப்ப போறார். I receive it in Jesus name. உங்களுக்கு எல்லாம் ஆசை இல்லையா ஐயா? கையை தள்ள கழிச்சு ரிசீட் சொல்லுங்க ஐயா. I receive it. என்ன பிரச்சனை? போங்க பாஸ்டர், நாங்களே தெருக்கோடியில் இருக்கோம். அதுதான் வந்து இந்த டிவோட்டியோட மைண்ட் செட். டிவோட்டினா தமிழ்ல என்னடா? பக்தரோட மைண்ட் செட். வந்தோமா, நீ எது கழுவுறன்னு அவருக்கும் தெரியாது, நீ ஏழுற அவருக்கும் தெரியாது. பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துவான், இவன் உருகி ஜெபம் பண்றான். ஹalleluya. உன்னெல்லாம் உருக சொல்ல எங்க அப்பா. ஹalleluya. அவர் ஏற்கனவே வானத்தி பூமி உருக்கி எனக்கா வச்சிருக்கிறார். Jesus. கைகளை தட்டி அப்பா ஹalleluya. ஹalleluya. Hallelujah. the most important task என்னன்னா அவருடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்கணும். ஆமென். சொல்லுங்க, அவருடைய லாங்குவேஜ் அவருடைய லாங்குவேஜ். நான் சொன்னேன் கேள்வி கேட்கலாம், ஆனா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவருடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது போல ஒரு மிகப்பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில இல்ல. ஆமென். ஹalleluya. இப்ப குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற லவ் லாங்குவேஜ் என்னன்னா ஹக்கிங். ஒரு ஒய்ஃபை ஹக் பண்றதோ இல்ல கணவன் இல்ல பிள்ளைகளை ஹக் பண்றதோ அது வந்து ஒரு லாங்குவேஜ், லவ் லாங்குவேஜ். ஆண்டோடைய லவ் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு காட்டுகிற லவ் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? ட்ரஸ்ட். அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை. என் வாழ்க்கையில் அவர் தப்பு செய்ய மாட்டார். தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும். I said சகலமும். சகலம். ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க, சகலமும். சகலமும். ஹalleluya. Hallelujah. கொடுக்க கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். நானும் அப்படி பெற்றுக்கொண்ட ஆள் தான். ஹalleluya. Hallelujah. இந்த ஸ்டேஜில் இருக்கிற அனாயிண்டிங்கை நீங்க ஹானர் பண்ணீங்கன்னா, இதான் நான் ஈவினிங் பேச போறேன். தயவு செய்து லீடர்ஸ் கொஞ்சம் வாங்க. ஹானருக்கும் ரெஸ்பெக்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இதை மட்டும் நான் சொல்ல போறேன். ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தில் நீங்க வர முடியலன்னா நீங்க புரிந்து கொள்ளப்பட்ட I'm going to speak in detail in the evening. Please don't miss it. இப்ப ஜோஷு அண்ணனை பார்த்தோன்னே உங்க வீட்டுக்கு வராரு, எத்தனை பேர் எழுந்து நிப்பீங்க? வெரி குட், எல்லாம் எழுந்து நிப்பீங்க. வெரி குட், வெரி குட். நல்லா கை தூக்கி காட்டுங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா எத்தனை பேர் நல்லா சமைச்சு போடுவீங்க? வெரி குட். பல பேர் தூக்கல, என்னடா போட மாட்டீங்களா? இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன், எத்தனை பேர் சோறு போடுவீங்க? ஹalleluya. என்ன வெள்ளை டிஷர்ட் போட மாட்டியா? தூக்கு கையை தூக்கிடு, வெக்கப்படாது. ஹalleluya. கையை தூக்கி வச்சிரு. சிலவங்களாம் பொம்பளை பிள்ளை மாதிரி வெக்கப்படுறீங்க, இப்படின்றீங்க. நல்லா தூக்குங்கடா. ஹalleluya. என்னன்னா இதுக்கு பேரு இட்ஸ் நாட் ஹானரிங், இதுக்கு பேர் ரெஸ்பெக்ட். எஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணனை வீட்டில் கூப்பிடுறது, அவர் வரப்ப எந்திரிச்சு நிற்கிறது, முன்னாடி பாஸ்டர் அப்படின்னு பின்னாடி போய் அவன் இருக்கான்ல அப்படின்னு பேசுறது. முன்னாடி வந்து நான் பார்த்து நானும் உளுத்துனா இருக்கிறேன், அப்படியே உளுந்துருவாங்க பாஸ்டர் பாங்க. அவனை மட்டும் நம்பவே கூடாது. ஹalleluya. அப்ப இது வந்து இட்ஸ் கால்ட் ரெஸ்பெக்டிங் ஹிம். ஹானரிங் என்னன்னா nobody is perfect including me. அவர் ஸ்டேஜில் நிக்கிறப்ப ஹானர்னா அவரை அல்ல, அவர் மேல் இருக்கிற அனாயிண்டிங்க மதிக்கிறது. ஆமென். அப்ப என்ன நடக்கும்னா, இப்ப நான் இருக்கிற ஒருவேளை என்னோட க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு என்னுடைய சில விரும்பத்தகாத காரியங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்களாம் என்ன பரிசுத்தமா பார்க்கலாம். ஐம் நாட் அ பெர்ஃபெக்ட் பர்சன், ஐம் ட்ரைங் 98%. 2-3% சில காரியங்கள் இருக்குது. அது வந்து என் மனைவிக்கு தெரியும், என்னோட கூட இருக்கிற அசோசியேட்ஸ்க்கு தெரியும். அண்ணன் எப்போ கோபப்படுவாரு, கோபப்பட மாட்டாரு, எப்போ திட்டுவாரு, அடிப்பாரு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு அல்லே சொல்லுவோம் பாலா. ஆனா அதையும் தாண்டி அவர்கள் என் மேல அனாயிண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கறது தான் ஹானரிங் தி அனாயிண்டிங். ஆமென். Not seeing Joshua as a person and giving respect, but seeing him in spite of all his weakness, I will honor his anointing. Yes. அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நான் மதிப்பேன் என்று சொல்லுகிறதா honoring the anointing. ஆமென். நல்ல கைகளை மேல தூக்கி தட்டி ஹalleluya.
அப்படி ஹானர் பண்றவங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கோ அப்படியே உங்களுக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால். I receive. நல்ல கையை தூக்கி மேல தூக்கி தட்டி ஹalleluya. ஊழியத்துக்கெல்லாம் கோடி கோடியா கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாருக்கோ ஆண்டவர் ஒரு கோடியை கொடுக்க போறார். I receive it in Jesus name. இந்த மாதத்திலே Amen. எதுவே நம்புறீங்க? ஹalleluya. I receive it in Jesus. சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். Amen. அப்படியே கொடுத்துறணும். ஹalleluya. Hallelujah. நான் போன டைம் வந்தப்ப சொன்னேன், ஒரு கார் 38 லட்ச ரூபா கார் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்படியே காசு கொடுத்தாரு. இந்த கார் ஆண்டவர் என் அசிஸ்டன்ட் பாஸ் கொடுக்க சொல்லிட்டாரு. கொடுத்தாச்சு. சொல்லுங்க, கொடுத்து இவனுக்கு தெரியும். கொடுத்தாச்சு. ஹalleluya. Hallelujah. இப்போ எனக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் GLS வருது. ஹalleluya. Jesus. ஜான்சன்டா கையை தட்டுங்கடா. ஹalleluya. Hallelujah. சத்தமா இல்லையா சொல்லுங்க. Hallelujah. கொடுக்கிற எவனும் கெட்டு போனதா சரித்திரமே இல்ல. Amen. எங்க அப்பாவுடைய சமூகத்துல விதைத்த எவனும் தரித்திரா இருந்த சமுத்திரமே இல்ல. ஹalleluya. Hallelujah. இங்க இருக்க யாரும் 8 கோடி ரூபாய் இழந்த ஆட்கள் கிடையாது. 8 கோடி ரூபாய் இழந்த நான் சொல்லுகிறேன், நான் பைபிள்ல இருந்து ஆபிரகாமையோ மோசையோ நான் கணக்காட்ட வரல. இந்த ஜான்சனை உயர்த்தின ஆண்டவர், இந்த ஜான்சனை பயன்படுத்துகிற ஆண்டவர் உங்களுக்காகவும் அவரால் செய்ய முடியும். Amen. நல்ல கைகளை தட்டி ஹalleluya. Hallelujah. இந்த நோய்களை குறித்து ஒரு ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொன்னார். என்ன ப்ராப்ளம்னா, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. சத்தமா சொல்லுங்க. அக்கிரமங்களை எல்லாம் இதை நம்புறது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. நம்ம நம்புறோம், நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிச்சார் நம்புறோம். ஆமாவா? ஆமா. இப்போ ஒருவேளை ஒரு தம்பி இங்க முன்னாடி வந்து, நான் இப்படிலாம் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்படுவதாக அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் நம்புவீங்களா? நம்புவீங்களா? சத்தமா ஆமான்னு சொல்லு. ஆனா ஒரு பேச்சுக்கு அதே தம்பி வந்து, பாஸ்டர் எனக்கு கேன்சர் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்க, நான் சொல்றேன் அப்பாவின் நாமத்தில் போ அப்படின்னா நம்புவீங்களா மாட்டீங்களா? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. சில பாஸ்டர்ஸே எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, தலைவலி கால் வலினா ஜெபத்துல பறக்கும், கட்டுகிற ஆண்டவரே, உடைக்கிற ஆண்டவரே, மிதிக்கிற ஆண்டவரே. எதை? தலைவலி. ஆனா ஐசியூ போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம டோனே மாறிடும். சோதரம் கத்தாவே சித்தமானால் மகனுக்கு விடுதலை கொடுங்க. கேன்சர்லாம் ஜபமே மாறிடும். கத்தாவே உம்முடைய தெய்வீக சித்தத்துக்கு கொடுக்குற ஆண்டவரே. ஏன்னா இப்படி வச்சுக்கோங்களேன், இது ட்ரூத்தை நான் ஒரு 6 months முன்னாடி கண்டுபிடிச்சேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் தலையெல்லாம் பாருங்க, நீங்க என் LLM சேனல்ல போய் 5 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய மெசேஜ்ல பாருங்க, எனக்கு இங்க இவ்வளவு பெரிய வழுக்கு இருந்துச்சு, திடீர்னு முடி போயிருச்சு. ஹalleluya. நான் கடுப்பாயிட்டேன். முடி போறது மற்றவங்களுக்கு என்ன சாதாரணமா இருக்கும், ஆனா எனக்கு அப்பாவுடைய பிள்ளைக்கு சாதாரணம் கிடையாது. ஹalleluya. அப்பதான் இந்த ரெவலேஷன் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குன்னா நான் அதை வெறுக்க மாட்டேனா? வெறுப்பேன். சத்தமா சொல்லுங்க. வெறுப்பேன். ஐயா, நான் அந்த ரெவலேஷன் சொல்லுங்க, எனக்கு 5 கோடி 10 கோடி கொடுக்கணும். ஹalleluya. அவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை நான் கத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில வியாதியே வராதுன்ற சத்தியத்தை நான் கத்துக் கொடுக்குறேன். அப்ப என்னன்னா, எனக்குள்ள வியாதி இருந்துச்சுன்னா அதை நான் வெறுக்கிறேன். சாரி, சின்ன இருந்து பாவம் இருந்தா வெறுக்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்கு இருக்க வியாதியை வெறுக்கிறீங்க? அதுதான் ப்ராப்ளம். When you start hating your sickness in you, I want to promise you, பாவத்தை எப்படி ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அப்படியே வியாதியும் எங்கள் ஆண்டவர் உங்களை விட்டு விலக்குவார் இயேசுவின் நாமத்தினால். நல்ல கைகளை மேல தூக்கி தட்டி ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். இப்ப பாருங்களேன், இந்த ரகசியத்தை பத்தி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் நான் மெசேஜ்ல முடிக்க போறேன். எப்படி எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கிறத நான் ஜட்ஜ் பண்றேன். என்ன சொல்றேன்? இந்த பாவம் என்னுள் இருக்க முடியாது, நான் இயேசுவின் ரத்தத்தால் அதை ஜட்ஜ் பண்றேன்னு சொல்ற மாதிரியே எனக்குள்ள வியாதி இருக்க முடியாது. நீங்க இனிமேட்டுக்கு அழுவக்கூடாது, அப்பா இந்த கேன்சர் ஓ அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கேன்சரை நான் ஜட்ஜ் பண்றேன். எஸ். 50 வயசுல முடி வளர்ந்துருக்கியா எனக்கு? பாருங்கய்யா, சொட்டைய ஆண்டவர் முடியா மாத்தி இருக்கிறாரு. நான் சொன்னேன், என் முடிய நான் ஜட்ஜ் பண்றேன். முடி வளருது இயேசுவின் நாமத்தினால. நீங்க யாராவது வலிக்கையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே கிருபையை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கைகளை தட்டி பலம் ஹalleluya. ஹalleluya. எதவே நம்புறீங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு? ஆமென். என்ன வியாதினால ஜட்ஜ் பண்ண முடியும்? நான் பெருசா எங்க சர்ச் நடக்கிற அற்புதத்தெல்லாம் யூடியூப்ல போற ஆள் கிடையாது. கடந்த வாரங்கள்ல மிராக்கிள் ஒரு அம்மா இவ்வளவு பெரிய கட்டியோடு வந்துச்சு, லிட்டரலா இவ்வளவு பெருசு.
அது கேன்சர் கட்டியாடுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹிந்து ஃபேமிலி வந்தாங்க. பெரிய ஜபலம் கிடையாது. மறை இயேசுவே ஐ ஜட்ஜ் யூ. அடுத்த செகண்டே அந்த கட்டி மறைஞ்சிருச்சு. ஆமென். தம்பிலாம் மீடியா டீம்ல இருக்கிறான். அவங்க ஹஸ்பண்ட் தேடுறாரு போய். ஹalleluya. இனிமேட்டு உங்க வியாதியை நீங்க தேடுவீர்கள், தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுடைய கடனை நீங்க தேடுவீர்கள், தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தேடுவீர்கள், தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு தம்பிக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகி பிளேட் வச்சிருக்காங்க உள்ள. somebody say பிளேட் வச்சிருக்காங்க. பிளேட் வச்சிருக்காங்க உள்ள. நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தில் பிளேட்டே எஸ் மறைஞ்சிருச்சு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய சிக்னஸை ஜட்ஜ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. எஸ். எத்தனை பேர் வியாதியோட வந்திருக்கீங்க? நான் தொடணும் அவசியம் இல்லை. உங்க தலை கை வச்சுக்கோங்க. அப்படியே என்ன வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை. you're going to judge it. ஹalleluya. ஹalleluya. பத்தமா இல்லையா சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். கடனோட உங்க தலை கை வச்சுக்கோங்க. உங்க கடனை ஜட்ஜ் பண்ணுங்க. ஜட்ஜ் பண்ணு. ஹalleluya. ரெடியா? கண்ணை திறங்க. கண்ணை என்ன பாருங்க. நான் சொல்றது சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த கடனை ஜட்ஜ் பண்றேன். இந்த கடனை ஜட்ஜ் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியை ஜட்ஜ் பண்றேன். வியாதியை ஜட்ஜ் பண்றேன். எனக்கு இருக்க அதிகாரத்தின்படி, எனக்கு இருக்கிற அதிகாரத்தின்படியே நான் ஜட்ஜ் பண்றேன். ஜட்ஜ் பண்றேன். கதை முடிஞ்சு. ஹalleluya. ஆமென். நீங்க நாளைக்கு ஒரு தங்கச்சிக்கு ஒரு ஸ்பைனல் கார்டு இப்படி வளைஞ்சிருந்துச்சு. ஹalleluya. ஹalleluya. ஜட்ஜ் பண்ணியாச்சு, நேரா மாறிடுச்சு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் ப்ரூஃப்னா அவனை கேட்டுக்கோங்க. ஹalleluya. அவர் நல்லவராக இருக்கிறபடியால் ஹalleluya. ஹalleluya. அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் டிவோட்டி கிடையாது. அவட்ட கெஞ்சி கூத்தாட நான் அப்பா விட்டு பிள்ளை. எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. என்னை சுதந்திரவாளியாக்கும்படி அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஹalleluya. உங்க ஜெபம்லாம் மாறட்டும். ஹalleluya. 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 அழணும், இன்டர்சீட் பண்ணும், ஆனா அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும். கையை வச்சு சொல்லுங்க. அதிகாரத்தோடு. அதிகாரத்தோடு சொல்லுங்க. அதிகாரத்தோடு. அதிகாரத்தோடு சொல்லுங்க. அதிகாரத்தோடு. அதிகாரத்தோடு சொல்லுங்க. அதிகாரத்தோடு. அதிகாரத்தோடு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு பெரிய மூவ். ஹalleluya. ஆமென். ஒரு பீட் போடுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹalleluya. ஹalleluya. நீங்க கொஞ்சம் உடம்ப அசைச்சீங்கன்னா இப்ப இன்னைக்கு அற்புதம் நடக்கும். ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் அசைங்க பார்க்கலாம். ஹalleluya. சொல்லுங்க. ஃளைட் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆக போகுது. ஃளைட் தம்பி கையை கீழே இறக்கிட்டு இப்படி அசைக்கணும். ஃளைட் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆக போகுது. ஃளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. உனக்கு அற்புதம் வேணா நீ ஆடு. பக்கத்துல பசங்க உனக்கு அற்புதம் வேணா நீ ஆடு. அற்புதம் நீ ஆடு. இல்லனா நீ சும்மா நின்னுக்கோ. இல்லனா சும்மா நில்லுக்கோ. ஹalleluya. ஹalleluya. ரெடியா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க அற்புதம் பெறதுக்கு? ஹalleluya. நான் பிராமிஸ் பண்றேங்க. இந்த தம்பிட்ட கேட்டு பாருங்க. நான் ஒரு எங்க சர்ச்சையை கூட்டு வந்தா எல்லாரும் ஹalleluya சாட்சி சொல்லுவாங்க. 7000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன் என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர். இன்னைக்கு 45 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஆமென். என்ன ப்ராப்ளம்னா, பாஸ்டர் நீங்க சென்னையில் இருக்கீங்க, நாங்க தங்கச்சி மடத்துல இருக்கிறோம், நாங்க அக்கால் மடத்துல. நீ எந்த அக்கா மடத்துல தங்கச்சி மடத்துல தான் ஆண்டவர் ஒருவரே. ஆமென். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணா அந்த கஷ்டப்படுகிற பாஸ்டருக்கு நான் உதவி செய்றேன். கஷ்டப்பட்டா அவன் பாஸ்டரே கிடையாது. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த கஷ்டப்படுற பாஸ்டர் என்ன பிச்சையா போடுற? கஷ்டப்படுற பாஸ்டர் கொடுக்குறேன்னு எவனா சொன்னா அவன் பிச்சை போடுறான். அவருடைய அனாயிண்டிங்கை ஹானர் பண்ணுகிறவன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னும் எங்க சர்ச்சில் பேசியிருந்தா ஒரு 100 பேர் வந்து காசு கொடுத்துருப்பாங்க எனக்கு. எஸ். நீங்களாம் பழகுங்க. ஹalleluya. இந்த வார்த்தை உங்க பிளஸ் பண்ணா ஜோஷு அண்ணனை வந்து பிளஸ் பண்ணுங்க. சூப்பர்மா. காட் bless you. லட்சங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. எப்ப தெரியுமா காணிக்கை கொடுக்கணும்? இப்ப கொடுக்கணும். நான் ஒரு வார்த்தை சொல்றப்ப நீங்க பிளஸ் பண்ணப்படுறீங்க பாத்தீங்களா? இந்த பழக்கத்தை அடுத்த வாரம் உங்க சர்ச்சில் நான் பார்க்கணும். இல்ல இந்த வாரமே பார்க்கணும். ஒரு அல்ல சொல்லும்பா. ஹalleluya. சர்ச்சில் வந்து என் சர்ச்சில் தோடு மோதிரம்லாம் கழட்டி போட்டுருவாங்க. ஹalleluya. ஹalleluya. உடனே நினைக்கலாம், பாஸ்டர் அது கேட்கறாரோ. நான் எங்க சர்ச்சிலே காசு எடுக்க மாட்டேன். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. எங்களுக்கு நீ கொடுக்குற காசு ஒரு பைசா வேண்டாம். என் ஆண்டவர் சூப்பர் அபண்டன்ஸ்ல வச்சிருக்கிறார். ஆமென். 2 கைகளை மேல தூக்கி தட்டி ஹalleluya. ஹalleluya. அபண்டன்ஸ் இல்ல, சூப்பர் அபண்டன்ஸ்ல வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா கிங்டம்ல சோயிங் இல்லாம ரீப்பிங் இல்ல. ஹalleluya. உன் கடன் போகணும், பிரச்சனை போகணும், நீ கொடுத்தாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 2 கைகளை தட்டி ஹalleluya. ஹalleluya. அத மாதிரி சொல்லுங்க. ஹalleluya. இன்னும் 20 நிமிஷத்துல நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிக்க போறேன். ஆனா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர போகிறது. எஸ். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் பிராமிஸ் பண்ணீங்க அடுத்த வாரத்துல இருந்து ஜோஷுவா அண்ணன் பிரசங்கம் பண்ணாலும் நாங்க இப்படி நின்று தான் கேட்போம்? தட்டுங்கடா கைய. ஹalleluya.
அசைக்க முடியாத செருபாபேலை நான் அசைச்சு தான் போவேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க நின்று கேட்டு பாருங்க, அந்த வாரத்தில் உங்களுக்கு முன்னாடி பிசாசே நிற்க மாட்டான். இது எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். 2 கை தூக்கி மேல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. 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 எரிகின்ற சூளையில் எரியப்பட்டு எதிராமல் துருளாமல் காப்பாற்றி நீ, எரிகின்ற சூளையில் பட்டு எரியாமல் சூளையில் காப்பாற்றி நீ, கர்த்தரே தெய்வம் என்று கையை மேல தூக்கி தட்டி கைதட்டி நான் பாடுவே, கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி நான் பாடுவே, எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே. கையை மேல தூக்கியே, எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் அசைய போறேன். பக்கத்தில் பார்த்து 3 பேரை பார்த்து நான் கொஞ்சம் அசைய போறேன். ரெடியா? ரெடியா? அசைறக்கூடிய வாழ்க்கையில் எனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். நான் போயெல்லாம் சொல்ல, நீ அசைஞ்சு பாரு, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு 1 கோடி ரூபா தரேன். ஹல்லேலூயா. எதுவுமே நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க அசைஞ்சு இந்த விஷனோட இசைஞ்சு அந்த மாதிரி நான் ட்ரை பண்றேன். நீங்க அசைஞ்சு உங்க விஷனோட இசைஞ்சு இருந்தீங்கன்னா இந்த வருட கடைசியில் உங்க கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். ஆமென். இல்லைன்னா எனக்கு கால் பண்ணு, உன் கடன் நான் அடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. அத்தமாலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐ எம் வெரி ஸ்பெஷல் இன் ஐடென்டிஃபைங் த கிட். ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு தங்கச்சி இருந்தா, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அங்கே ஊரில் வந்து ஆம்பளை பொம்பளை பிள்ளையா சொல்லிடுவாங்க, இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குண்ணே, அதுக்கு $700. எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லிடுவீங்களே, சொல்லிட்டு அந்த $700 உங்களுக்கு கொடுத்துட்றேன், அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? ஹல்லேலூயா. கடந்த வாரம் கூட ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அது ஆண்டவர் வந்து ஒரு குழந்தை உருவாது 2 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார், கேர்ள் பேபின்னு சொல்லி பிறந்துச்சு. ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், அண்ணே ஒருவேளை, சத்தமா சொல்லுங்க, ஒருவேளை அது ஆம்பளை பிள்ளையா பிறந்துருந்துச்சுன்னா? ஆம்பளை பிள்ளையா பிறந்து? நான் சொன்ன வாய்ப்புல ராஜா. பக்கத்துல பார்த்துங்க, வாய்ப்புல ராஜா. சத்தமா சொல்லுங்க, வாய்ப்புல ராஜா. ராஜா. என் வாயில் பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க அப்பா ஹானர் பண்ணுவாரு. நான் ஊழியக்காரன் என்பதால் அல்ல, அவருடைய பிள்ளையாக இருப்பதால. உங்க வாயில பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க அப்பா ஹானர் பண்ணுவாரு. இந்த இடத்துல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க அப்பா ஹானர் பண்ணுவார். கையா தட்டி, ஏனா நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியால். ஏகோவாய் நிசியா எழுந்தார், மேல கை தட்டி எழுந்து வெற்றி தந்தீரே. ஏகோ ஜெர்சன் எடிபுரா பாட்டு, ஜெர்சன் எடிபுரா பாட்டு. வெற்றி தந்தீரே கல்தீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். கைகளை உயர்த்தி, என் கண்ணீரின் பள்ளத்தாக். ஓஹோ 3 4 எல் ஷடா. குதிக்கலன்னா நீங்க முழங்கால் வழியோட தான் வீட்டுக்கு போக. ஹல்லேலூயா. ரெடியா? ஓகேயா? குதிச்சு பாரு, கையை தட்டி பாடு. ஏதோ ஒரு பாட்டு, என்ன பாடுறது? குதிச்சு குதிச்சு பாடு, குதிகால் வலி வராது. இன்னைக்கு கையை தட்டி குதிச்சு பாரு, உன் வாழ்க்கையில கடன் போகும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 நாள் சாப்பிடலங்க நானு. கேட்டு பாருங்க, 3 நாள் சாப்பிடல. வெறும் டீ காஃபி ஒரு ஜூஸ், அவ்வளோதான். என்னால் குதிக்க முடியுதுன்னா 3 வேளை சாப்பிட்டு 1 நாள் குதிக்க முடியணும். ஹல்லேலூயா. அத மாதிரி சொல்லுங்க. ரெடியா? சொல்லுங்க. ஏகோவாய் நிசியா எழுந்தருளி வெற்றி தந்தீரே. ஏகோவாய் வெற்றி தந்தீரே, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம். சத்தமா 1 2 3 4. என் தெய்வமே
எஸ் come on சூப்பர் தகப்பனே. டேய் குதி குதி இப்படி குதி. ஓ எல் ஷடாய் பக்கத்துல ரூல் நம்பர் 1, கண்ணை துற. எல்லாத்துக்கும் இப்படி பண்ணி தானே சபையை ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்க நீ. கண்ணை மூடி இப்படி பண்ணி அப்படியே பாசல தள்ளி விட்டுறது. கண்ணை துற. அத்தமா இல்லையா சொல்லு. கண்ணை திறந்தியா? கையை தட்டாத, மேல தூக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு அற்புதம் பெறாம நான் போக மாட்டேன். வயிற்றெரிச்சலோட சாப்பிட்டாலும் வந்து நின்றுட்டு இருக்கேன் நான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை கிடைக்கல, எனக்கு அசிங்கம். நான் என் சர்ச்சில் சொல்லுவேன், 4 வருஷம் சர்ச்சு வந்து கேட்டு பாருங்க, எவனாவது கடனோட இருந்தால் அடுத்த வருஷம் சர்ச்சுக்கு வராது. ஏன்னா என் அபிஷேகம் உனக்கு ஒர்க் ஆகல, ஓ அபிஷேகம் எனக்கு ஒர்க் ஆகல. வேற சர்ச்சை பார்த்து பேர். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க பாலா. ரபோனி சர்ச்சுக்கு ஒருத்தன் வந்து ஜோஷு அண்ணன் டீச்சிங் ஒருத்தன் கேட்ட பிறகு கடனோட இருந்தா எங்க அப்பாக்கு அசிங்கம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவலின்னு பிரசங்கம் பண்ற ஆள் எங்க அண்ணன் கிடையாது. எவ்வளோ சத்தியத்தை எடுத்து சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட பிறகு உன் வாழ்க்கையில கோடிகள் பரணும், வியாதிகள் இல்லாம போகணும், அற்புதமாய் நடத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிரியின் சூளையில் எரியப்பட்டு கமான் El Shaddai, come on. Yes. El Rogi en Tagapane. Nalla. Rajane. El Shaddai. El Rogi en Tagapane. Yehovah. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஹல்லேலூயா. நல்ல கைகளை மேல தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சென்னையா இருந்தா ஒரு மணி நேரம் பாட்டு பாடுவேன். ஆமென். டைம் ஆயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. எப்படியாவது 8:30 முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. உன்ன மெசேஜுக்குள்ளேயே போல, பக்கத்துல பஸ்ல மெசேஜ்குள்ளேயே போல. ஏன்னா நீங்க ரிசீவ் பண்ணதுக்கு இப்பதான் ரெடியா இருக்கீங்க. ஒரு அல்லே சொல்லு பாலா. You need to understand the language of God. அல்லேலூயா. 3 காரியங்களை, ஒரு கிரேசி மூவ். தலைக்கு சொல்ல ஒரு கிரேசி மூவ். நான் சொல்றேன் ஒரு கிரேசி மூவ். ஷபாலாதர ஒரு கிரேசி மூவ். தலைக்கு சொல்லுங்க கிரேசி மூவ். ஒரு கிரேசி உங்க வாழ்க்கை நடக்க போகுது. எஸ். அல்லேலூயா. ஆமென். யோவான் 11 அதிகாரத்தை எடுத்து படிக்கலாம் குயிக்கா. You need to understand the language of God. மேல போடுங்கப்பா. பைபிளை கீழே வச்சிருங்க. தள்ள கையை வச்சு சத்தமா படிக்க போறோம். பைபிள் கீழே வச்சிருங்க. அல்லேலூயா. சிலவங்க பைபிள் படிக்கிறேன்ட்டு யோவானை வந்து பழைய ஏற்பாட்டில் தேடிட்டு இருப்பீங்க. அப்பேற்பட்ட நல்லவர்களுக்காக சொல்றீங்க பாருங்க. போட்டாச்சா? யோவான் 11 போட்டாச்சாப்பா? யோவான் 11பா 11 ஃபுல் அதிகாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு. ரைட். படிப்போமா? அன்கவுண்ட் 1 2 3 கோ. படிங்க, சத்தமா எல்லாம் படிக்கணும். மரியாளும் அவள் சகோதரியும் ஆகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் ஆகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளத்தை பூசி தன் தலைமயிரினால் அவர் பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். போதும் கவனிங்க. இந்த கிரேசி மூவ் யாருக்கு தெரியுமா நடக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்த மரியாள். somebody say மேரி. இந்த பர்டிகுலர் சம்பவம் லாசரு உயிர் தெழுந்த பிறகு நடந்துச்சா முன்னாடி நடந்துச்சா?
பின்னாடி. You get me what I'm saying? முன்னாடியா பின்னாடியா? முன்னாடியா பின்னாடியா? முன்னாடியா பின்னாடியா? முன்னாடியா பின்னாடியா? பின்னாடி. ஆனா லாசருடைய அற்புதம் யோவான் 12 போடப்பட்டிருக்கு. இவள் பரிமள தைலம் பூசப்பட்டது 11 அதிகாரத்தில் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. எனக்கு இந்த காஸ்பல் ரைட்டர்லேயே ஜானை ரொம்ப பிடிக்கும். எக்ஸலன்ட் ஆரேட்டர். ரொம்ப அழகா அவர் சில காரியங்களை கோர்வையா போட்டிருப்பார். You know, the miracle has happened after Lazarus resurrection. ஆனா 11வது அதிகாரத்திலே மரியாளை இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப என்ன சொல்றான்னா, பரிமள தைலத்தால அவருடைய கால்களை கழுவினவர். That means she honored Jesus by worship. உனக்கு ஒரு கிரேசி மூவ் நடக்கணும்னா நீ மிகப்பெரிய ஆராதிக்கிறவனா, மிகப்பெரிய ஆராதனை வீரனா, கர்த்தருக்கு கொடுக்கிறவனா, கர்த்தருடைய பாதத்தில் அமரவனா இருந்துச்சுன்னா என்ன பாருங்களேன். நம்மளுக்கு யோவான் 12 நடக்கப்பட்ட லாசருடைய உயிர்த்தெழுதல் நடக்கும்னு ஆசையா இல்லையா? அதுக்கு 11 அதிகாரம் முக்கியம். பக்கத்துல சொல்லு 11க்கு அப்புறம் தான் 12. 11க்கு அப்புறம் தான் 12. ஒரு அடிச்சு சொல்லு 11க்கு அப்புறம் தான் 12. அல்ல 8. ஓகே ஓகே. அவன் அரை மணி நேரம் இருக்கு எனக்கு. நீங்க கூட ஒரு 15 மினிட்ஸ் எனக்காக கொடுங்க. சாப்பிடாம வந்திருக்கிறேன். இந்த சகோதரனை கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? கை தூக்கி நல்ல கையை தூக்கி ஒரு தட்டி தட்டிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனிமேல் உங்க சர்ச் 12 மணி வரைக்கும் நடக்க போகுது. இயேசுவின் நாமத்தினால. ஆமென். When the spirit moves you can't stop. Yes. When the spirit moves you can't stop. That's what we have seen in our church. Amen. When the spirit goes, it's go till 1, 1:30, 2 o'clock. அப்பேற்பட்ட எழுப்புதலை கர்த்தர் ரபோனி சர்ச்சில் வைப்பராக. We receive it. இயேசுவின் நாமத்தில் கைகளை மேல தூக்கி தட்டி. Amen. சர்ச்சுக்குள்ள இந்த வாட்ச் பார்க்குற வியாதியே வரக்கூடாது. சொல்லுங்க, சர்ச்சுக்குள்ள நான் எல்லா வாட்சும் அப்படியே நிக்கும்படி கட்டளை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் அந்த பரிமளத்தை கால்ல ஊத்துனா, யோவான் அதை பிக்சர் பண்றாரு. he is introducing the goodness of Mary before he introduced the miracle. Amen. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கிரேசியான மூவ இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டு கொடுக்க போகிறார். I receive it. I receive it in Jesus. அதுக்கு தான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த நாள்ல இருந்து பிரேயரா, நாளைக்கு ஒரு பிரேயர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அவரை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டு கொடுக்கிறார். இந்த 7 நாளும் பிரேயருக்கு பாருங்க. 8வது நாள் ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நான் சொன்னேன் நடக்கும். நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, நடக்கும். நடக்கும். அடுத்தது அப்படியே படிக்கலாம். அடுத்த வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இப்ப இது நடந்த சம்பவம் எப்பனா, ஒருவேளை AD 31, 32 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் ஊழியத்துக்கு நடக்குது. 30வது வயதுல ஊழியம் ஆரம்பிக்கிறாரு. 31 32 நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நாட்களில் SMS கிடையாது, ஃபோன் கிடையாது, கடிதம் கூட கிடையாது. யார் அனுப்பணும்? ஆள் அனுப்பணும். ஆள் அனுப்பணும். நடைப்பயணமா தான் போகணும். கிட்டத்தட்ட 1 நாள் ஆகுது அங்க போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட போய் சொன்னா, எவ்வளவு டிலே ஆனாலும் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையில கிரேசி மூவ் நடந்துகிட்டே இருக்கும். யாராவது காத்திருக்கீங்களா? உங்களுக்கு தான் சொல்றேன், அவரை நீங்க மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு டிலே ஆனாலும் அது அற்புதமாய் நடந்து கொண்டே இருக்கும். படிக்கலாம். அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அடுத்து இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரிகளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இதுக்கு முந்தின வசனம் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சா? இயேசு என்ன சொல்றாரு? அதுக்கு முந்தின வசனம்ப்பா, 4வது வசனம். இயேசு அதை கேள்வி, இப்படி வியாதிக்கு ஏதுவாயிராமல் மகிமைக்கு ஏதுவாயிருக்கு தேவனுடைய குமாரன். அநேக நேரத்தில் இங்கே கொடுக்குற பல சத்தியங்கள் இப்படிதான் நம்மளுக்கு புரியாம இருக்கு.
உண்மையை சொல்லணும். கை தூக்கி ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமென். இங்க என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. 2 கை தூக்கி ஒரு அல்லையா சொல்லுங்க பாக்கலாம். என்ன பேசுறதுனே புரிய மாட்டேங்குது. அண்ணன் சும்மா வந்து ஏதோ சொல்லி ஹாஹா சிரிச்சிட்டு போயிடுறாரு. நம்மளுக்கு விளங்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பேசுனது அப்படிதான் அவங்களுக்கு விளங்கல. அவர் சொல்றாரு இந்த வியாதி மரணத்துக்கு எது வரும். என்னடா ஒரு வளர்றாரு. ஒருத்தன் வியாதியா இருக்கேன்னு சொன்னா என்ன கேட்கணும்? என்ன வியாதி, எப்ப நடந்துச்சு, எப்படி இருக்குன்னு கேட்கணும். இவர் சொல்றாரு மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவனுக்கு மகிமை. இந்த ஆளு நான் பிரச்சனையோட வந்து நின்னா கையை தூக்கு காலை தூக்கி குதின்னு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டோடைய லாங்குவேஜை புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். அடுத்த வசனம் போடுப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் சத்தமா எல்லாம் சொல்லணும். அவன் வியாதியாய் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல 2 நாள் தங்கினாராம். இதான் லவ் லாங்குவேஜ். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவாளா? அல்லேலூயா. இந்த மாசமே நடந்துடும் காத்துட்டு இருக்கப்ப ஆண்டவர் இன்னும் 2 வருஷம் தள்ளி போடுறார். எவனாவது ஐ ரிசீவ் இட் சொன்னீங்களா? பாத்தீங்களா? I receive it. ஒருத்தனும் வாய் திறக்கல. இதே இருந்து நாப்ப 2 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் 2 நிமிஷத்துல பாபா சந்திரமாலான்றீங்க. இன்னைக்கு செஞ்சாலும் எங்க அப்பா தான், நாளைக்கு செஞ்சாலும் எங்க அப்பா தான், நாளன்னைக்கு செஞ்சாலும் அப்பா தான், அடுத்த வருஷம் செஞ்சாலும் அப்பா தான். கைகளை மேல தூக்கி தட்டி ஹalleluya. ஆனா ஆனா சத்தமா சார். ஆனா 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 அவர் செய்வார்டா. ஐயா மேல தூக்கி தட்டி அவர் செய்வார்டா. சொன்னதை செய்வாரு. சொன்னதை காட்டிலும் அதிகமா செய்வாரு. You need to understand the language of God. ஆண்டவர் சொல்றாரு 1-2 நாள் ஒருவேளை இப்படி வச்சுக்கோமே, அவர் என்ன பண்ணிருக்கணும் இப்படி கேட்டோன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்கும். ஆமாவா? ஆமா. அப்படி வந்தா என்ன இருக்கும்? லாசரு வியாதியா இருக்கப்பே அவனை சுகமாக்கி இருக்க முடியும். ஆனா அப்ப ஒரு எகவா ராஃபாவா தான் தெரிஞ்சிருப்பாரு. ஆனா செத்து 4 நாள் ஆனால் அவனை உயிரோட எழுப்ப எங்க அப்பாவால முடியுன்றதுக்காக தான் 2 நாள் அவர் டிலே பண்றார். கையை மேல தூக்கி தட்டுங்க. ஹalleluya. உங்களுக்கு சில காரியம் டிலே இருக்கா? டிலே ஆனாலும் அது லேட்டா ஆனாலும் லேட்டஸ்டா எங்க அப்பா செய்வார் நம்புறவங்க மாத்திரம். மேக் சம் நாய்ஸ் ஃபார் ஜீசஸ். நல்லா கத்துங்க பார்க்கலாம் பலமா. எங்க அப்பா லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருவார். ஆமென். ஆமென். பகல பார்த்தா லேட்டஸ்டா வருவார். லேட்டஸ்டா வரும். இப்படி செய்ய சொன்னா லேட்டஸ்டா வருவார். லேட்டஸ்டா வரும். சூப்பர். உனக்கு லேட்டஸ்டா அற்புதம் நடக்க போகுது. ஹalleluya. 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 ஒரு ஃபார்ச்சுனர் காரை ஆண்டவர் உனக்கு தரார். ஆமென். உன்கிட்ட தான் சொல்றேன். உன் நிலைமை எனக்கு தெரியாது. ஒரு ஃபார்ச்சுனர் காரை இதே சர்ச்சுக்கு நீ ஓட்டி வருவ இயேசுவின் நாமத்தினால. ஆமென். டைம் இல்ல, அடுத்தது போலாம். டைம் ஆகுது. அதன் பின்பு தம்முடைய சீஷரை நோக்கி நான் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அடுத்து அதற்கு சீஷர்கள் நல்ல சத்தமா படிங்க. ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார். அடுத்து இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். இப்ப சீஷர்களுடைய கேள்வி, நம்ம போகணும்னு சொன்னதுக்கும் உங்க பதிலுக்கு என்னையா சம்பந்தம்னு கேக்குறான். ஆண்டவர் சொல்றாரு 12 மணி நேரம் இல்லையா? பகல்ல பார்த்தா பகல்ல, ராத்திரி பார்த்தா ராத்திரி. இப்படிதான் இங்க பண்ற பசங்கள்லாம் இருக்கு. ஆமாவா? 2 கை தூக்கி உண்மையை சொல்லிடு. அல்லேலூயா. புரியல்னாலும் பரவாயில்ல, அவர் பின்னாடி போய் பாரு, அற்புதத்தை அவர் செய்வார். ஆமென். 2 கையை தூக்கி மேல தட்டி ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. 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 நல்ல கைகளை தட்டி அடுத்து படிக்கலாம். ஒருவன் இரவில் நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். அடுத்து இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். இதுதான் ஆண்டோட லாங்குவேஜ். என்ன சொல்றாரு? அவன் தூங்கிட்டு இருக்கான், நான் எழுப்ப போறேன். உடனே நம்ம ஆட்கள்லாம் தூங்குனா எந்திரிக்க மாட்டான் ஆண்டவரே. இங்கிலீஷ்ல போட்டுக்கு, இஃப் he is asleep will he not get up?
என்ன ஜோமன் என்ன நடந்துட போகுது, 21 நாள் ஜோம் பண்ணோம், 40 நாள் ஜோம் பண்ணோம், இன்னும் 7வது நாள் ஜாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்ட உள்ள இருக்கிறதையும் உள்ள இருக்கிறதையும் பிடிங்கிட்டு வர ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒழுங்கா 7 நாள் ஜெபத்துக்கு வந்துரு. வரேன்றவங்களாம் கை தூக்க பார்க்கலாம். இப்ப நல்ல கை தூக்கு அண்ணா. நீங்க கேட்டதை விட இப்ப இந்த கூடி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிரு. கை தூ புடிங்கிட்டு வரணும் தான் பயம் வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி புடுங்குற ஆண்டவர் இடத்துல அப்படி புடிங்கிருந்தா நம்மள நடுத்தல நின்றுப்போம் நம்ம ஐக்கியத்தனத்துக்கு. ஹல்லேலூயா. அவர் மிகுந்த ஆனந்த கிரியையினால நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து அதற்கு இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று. அடுத்து அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, he said plainly. இப்ப அண்ணனுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, he understood that. இங்க வந்து சொல்றப்ப நீங்க இந்த சீஷர்கள் மாதிரி தான் இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் வெளிப்படையா என்று சொல்கிறார், இந்த தீவிலிருந்து ஒரு தீ ஆமென் பரவ போகுது. ஆமென். Make some noise for Jesus. Yes, Jesus. Make some noise for Jesus. Jesus. Yes. வெளிப்படையா ஆண்டவர் சொல்றாரு, லாசர் செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. அப்புறம் வராரு, மரியாள் எங்க நிக்கிறாளோ அங்க வந்து நிக்கிறார். நீனும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உன் தேவை எங்க இருக்கோ அங்க வந்து, இங்கிலீஷ்ல போட்டுக்கு, he stopped abruptly. I said he stopped abruptly. ஆமென். அவர் உங்களுடைய தேவைகள் இருக்கிற இடத்துல இந்த மாதம் அப்ரப்டா நிக்க போகிறார். ஆமென். 2 கையை தட்டி ஜீசஸ் ஜீசஸ். கேக்குறாரு மரியாள்கிட்ட, எங்க வச்சிருக்கீங்க? அவள்கிட்டையும் பேச நிறைய இருக்கு, டைம் இல்லை, அதனால வேகமா போறேன். ஒரு 3 பேரை சொல்லும், அதனால குயிக்கா போறேன். எங்க வச்சிருக்கீங்க? நான் அடிக்கடி சொல்ல, எங்க அப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. சத்தமா சொல்லுங்க, அப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம். சத்தமா சொல்ல, அப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம். எங்க அடக்கம் பண்ணப்பட்டியோ அங்கதான் உயிர் தழ வைப்பார். ஆமென். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டியோ அங்கதான் உன் தலையை உயர்த்துவார். எந்த குடும்பத்துல கீழ்த்தள்ளப்பட்டியோ அந்த இடத்துல தான் உயர்த்துவார். எந்த வேலை ஸ்தலத்துல, எந்த ஊழிய இடத்துல நீ கீழ்ப்படுத்தப்பட்டாயோ அங்க எங்க அப்பா உன்னை உயிரோட எழுப்புவாரு. கைய மேல தூக்கி தட்டி ஹல்லேலூயா. 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 இங்க வந்து வெளியே வா அப்படின்னு சொல்லல, என்ன சொல்றாரு? லாசருவே சொன்னது யார்? கை தூக்கு. இன்னைக்கு உனக்கு அற்புதம் இயேசுவே நாமத்தில். ஆமென். ஆமென். அவர் வெளியே வான்னு சொன்ன என்ன நடந்திருக்குன்னா மொத்த பணமும் வெளியே வந்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு தங்கச்சி மடத்தில் இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். நல்ல கை தட்டி. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அறியாமல், அதுக்கு ஒரு தப்பான மீனிங்க கிறிஸ்தன்டம் சொல்லிடுச்சு. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கவங்கள போல ஆடாம பாடாம அதுவும் உண்மைதான். என்னன்னா உண்மை என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகிறது. நிறைய இடத்துல வேலை போயிட்டு இருக்கு, நிறைய இடத்துல ஜாபை தூக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல எவன் பஞ்சத்துல இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க மாட்டேன். எங்க அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறபடியால் நான் பஞ்ச காலத்திலும், கைய மேல தூக்கி தட்டி, பஞ்ச காலத்திலும் பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகமே தரித்திரத்தில் இருக்கப்ப கர்த்தர் உங்களை செழிப்பாய் கோடீஸ்வரர்களாய் ஆசீர்வாதமாய் வைப்பார். அதுதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கு. இந்த உலகம் வியாதியில இருக்கிறப்ப என் ஆண்டவர், நான் சொல்லவா, ஜான் ஜி பிளேக் என்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர், இந்த ஸ்பைன் ஃப்ளூ வந்தப்ப, நம்ம கோவிட் மாதிரி ஒரு ஸ்பைன் ஃப்ளூ வந்தப்ப அது வாயில் இருக்க நுரைகள் மூலமா பரவுமா. அப்ப என்ன பண்ணாரா, அவர் போய் ஜோம் பண்ற இடத்துல சுகமாயிட்டு இருக்கு. அவர் எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டு இந்த கிருமியை எடுத்து அவர் கை மேல வைக்கிறார். அப்ப எல்லாம் இந்த ஸ்டெத்தஸ்கோப்ல பாக்குறாங்க, இந்த
இந்த நுரையில் இருக்கிற கிருமி மற்றவனோட வாயில் இருக்கிறப்ப ஆக்டிவா இருக்கு. ஜான் ஜி பிளேக் கை வந்தோடனே செத்து போகுது. எஸ். அவர் சொல்றாரு, ஐ ஆம் த கிரேவியார்ட் ஃபார் சிக்னஸ். நானே வியாதிகளுக்கு கல்லறையா இருக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்றேன், ரபுனி சபை, நீ வியாதிகளுக்கு கல்லறையாய் மாறுகிற இயேசுவின் நாமத்தினால. I receive it. I receive it. Jesus. Hallelujah. 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 உன்ட வியாதி வராது. நான் ஒரு பாட்டு கட்டினேன், இமேஜ் இருக்கிறோம். Hallelujah. தோல்வி என்னை கண்டு துவண்டு போகும், ஏமாற்றம் என்னை கண்டு ஏங்கி போகும். தோல்விய நான் வெற்றி பெற ஆளுடா, தோல்வியே என்னை பார்த்து துவண்டு போகிற ஜான்சன்டா. ஆமென். ஏதாவது பயல இருந்தா போட. ஹல்லேலூயா. Hallelujah. ரெடி பாலாமா? அந்த பாட்டு கட்டிருக்க, இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும் சீக்கிரமா. தோல்வி என்னை கண்டு துவண்டு போகும், ஏமாற்றம் என்னை கண்டு ஏங்கி போகும். தோல்வி என்னை கண்டு துவண்டு போகும், ஏமாற்றம் என்னை கண்டு ஏங்கி போகும். எல்லாம் பார்த்து கொள்வார், எங்கும் நடத்தி செல்வார், என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாம் என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்புறம் சாத்தான் என்னை கண்டு சல்யூட் அடிப்பா, பகஞ்சன் என்னை கண்டு பெல்ட்டி அடிப்பா. சாத்தான் என்னை கண்டு சல்யூட் அடிப்பா, எதிரி என்னை கண்டு பெல்ட்டி அடிப்பா. பரமணி நாமம் உண்டு, பரிசுத்த ஆவி உண்டு, பாதாள வென்றிடுவே. பரமணி நாமம் உண்டு, பரிசுத்த ஆவி உண்டு, பாதாளம் வென்றிடுவே. தோல்விலாம் உங்களை பார்த்து துவண்டு போகணும். ஆமென். ஆமென். ஏமாற்றம் உங்களை பார்த்து ஏங்கி போகணும். எஸ். சொல்லுங்க, ஏங்கி போகணும். ஏங்கி போகணும். லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். பல மரித்த காரியங்களை இந்த மாதம் உயிரோடு எழுப்ப போகிறார். ஆமென். ஆபிரகாம் ஆண்டு அழைக்கிறார், வெளியே கூப்பிடுறார். கல்தேய தேசத்துல ஒரு மிகப்பெரிய பணக்கார சிட்டி, அது செல்வந்தனா இருந்தவனை கூப்பிட்டு மேல பாருங்கிறார். மேல பாருங்க பாலாம், மேல பாருங்க, கீழே பாருன்றாரு. எஸ். வெளியே வாங்குறாரு. அவ்வளவுதான், வந்துட்டான் வெளியே. ஆமென். இன்னைக்கு உங்களை ஒரு காரியத்தை சம்மதிக்கிறது என்னன்னா ஜால்ஜா பண்ண வேண்டியிருக்கு பாஸ்டர் ஆகிய நாங்க. ஓ ஜீசஸ். ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாம் மாதிரி கூட்டு இருந்தா நம்ம போயிருக்கவே மாட்டோம். அதான் ஆண்டவர் மேல வச்சிருக்க ட்ரஸ்ட். அதனாலதான் அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான். நான் சொல்றேன், உங்களை ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய லாங்குவேஜ் என்னன்னா, அவர் மேல் நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, அவர் சொன்னா செய்யறது. எஸ். ஆமென். ஒரு அன்னோன் டெரிட்டரிக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு, கானானுக்கு போலான்றாரு. ஆபிரகாம் ஆண்டவர் கானான் கூப்பிட்டப்ப, கானான்ல யார் தெரியுமா இருந்தா? ராட்சசர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் கூப்பிட்டப்ப ராட்சசங்களை ஏன் கானான்ல வச்சிருந்தாருன்னா, நீனு நானும் போய் ரெடி பண்ணா 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் தான் ரெடி பண்ணியிருப்போம். அவன் போய் ரெடி பண்ணா 5 பெட்ரூம் 10 பெட்ரூம் ரெடி பண்ணுவான். ஹல்லேலூயா. உங்கள் கைகளால் கட்டப்படாத சில காரியங்களை இந்த மாதம் உங்களுக்கு கட்டவிழ்க்கிறார் ஆண்டவர். எதிர்ப்புலாம் தூசி மாதிரி. சொல்லுங்க, தூசி மாதிரி. தூசி மாதிரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் காண்பித்த தேசத்துல கொண்டு போய் விடுகிறது அவருடைய வேலை. ஆமென். ஆமென். எஸ். எஸ் ஜீசஸ்.
உங்களுடைய தரிசனத்துக்கு கொண்டு போவது அவருடைய வேலை. ஆமென். Yes, Jesus. என்கிட்டெல்லாம் கேட்பாங்க, இப்படி பைத்தியம் மாதிரி நீ எல்லா இடத்துலையும் இப்படி பேசிட்டு இருக்கிய. நான் சொல்றேன், சொன்னது அவர் என்கிட்ட, உன்கிட்ட சொன்னாரு. சில பாஸ்டர்ஸ்லாம் பேசுறப்ப என்கிட்ட உட்காரவே மாட்டேன், எந்திரிச்சு போயிடுவாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் சென்னையில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் சொல்லுவார், அவர் ஒரு 50 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு, டேய் உன்கிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தா என் 50 வருஷம் ஊழியம் ஒன்றும் இல்லை மாதிரி நீ ஆக்கிடுறாரா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. Hallelujah. If your faith is not criticized, it is not faith. Yes. உங்களுடைய விசுவாசம், கிரிட்டிசிசம் தமிழ் என்ன? விமர்சிக்கப்படவில்லை என்றால் அது விசுவாசமே கிடையாது. அல்ல. நல்ல கைகளை தட்டி பலமா. மோசையை ஆண்டவர் பார்க்கிறார் முச்செடியில. ஒரு சிலருக்கு ஆண்டவர் இந்த காரியம் சொல்றார். பார்த்துட்டு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு அவன் பார்க்காத தேசத்துக்கு ஆண்டவர் போக சொன்னார். மோசேக்கு அவன் ஏற்கனவே இருந்த இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்றார். ஆபிரகாமுடைய வேலை ஈஸி, தெரியாத இடம் வந்துட்டான். ஆனா மோசேக்கு தெரியும், போனா இவனை கொன்றுவாங்க. இது ரொம்ப கஷ்டம். அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் லாங்குவேஜ். ஒருவேளை இதை நான் சிலருக்கு பேச ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய திட்டத்தை விட்டு விலகி நீங்க வேற காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, வேற வேலையில இருக்கீங்க, வேற ஊர்ல இருக்கீங்க, somebody watching, வேற காரியத்தில் இருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஸ்தானத்துக்கு நீ திரும்பி போய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறி கர்த்தர் திரும்ப திரும்ப பேசி மனதை கடினப்படுத்தி கொடுத்திருந்தா அங்க அற்புதம் நடக்கவே நடக்கும். பாருங்க, மோசே போறது 400+ வருஷம் கூக்குரடுகிற மக்களுடைய விடுதலைக்காக. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை விடுவிக்கிறது. ஆமென். Yes, amen. Yes. தலை கை வச்சுக்கோ. ஒரு சிலர் ஆண்டவர் காட்டுறாரு எனக்கு, நீ கர்த்தர் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறார். ஈகோனால நான் போய் எப்படி அவன்கிட்ட நிக்கிறது, நான் திரும்ப எப்படி அந்த வேலையை பார்க்கறது? இல்ல, அவன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், சண்டை போட்டு ஊழியத்தை நின்றுட்டேன், என்ன அந்த சிஸ்டர் அப்படி திட்டாங்க, பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, நான் இனிமேல் ஊழியத்தை நிற்க அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உன்னால் மீட்கப்பட வேண்டிய எகிப்தில் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மோசேயே திரும்ப போ. அவன் ஏற்கனவே அங்க இருந்தப்ப கொலைக்காரனா இருந்தான், இப்ப போறப்ப ஒரு ரட்சகரா போறான். நான் சொல்ல, நீ இப்ப திரும்ப போற பத்தியா, ஒரு சேவியரா கர்த்தர் உன்னை கொண்டு செல்கிறார். ஒரு சேவியரா கர்த்தர் உன்னை கொண்டு செல்கிறார். என்ன வித்தியாசம்னா, முன்னாடி அவருக்கு மோசேக்கு அவர் யாருன்னு தெரியாது, இப்ப தெரியும். I am that I am. ஆமென். ஆமென். நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்ன ஆண்டவரை சுமந்து செல்றான். அவன் கோல் தொட்டையடெல்லாம் காரியங்கள் நடக்குது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நல்ல கைகளை தட்டி பலமா. ஆமென். ஓபன் பண்ணவே இல்லை. சொல்லுங்க, ஓபன் பண்ணவே இல்லை. ஓபன் பண்ணவே இல்லை. 2 காரியம் சொல்லி முடிக்க போறேன். ரெட்சிக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறான் மோசே ஆட்களை. சுவாச காட்ட ருசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வீட்டில் போய் படிங்க. மக்கள் ஓடி போனார்கள் கேள்விப்பட்டோன்னே பார்வோனுடைய மனதை யார் கடினப்படுத்துகிறா? கர்த்தர். இப்ப ரெட்சி திறக்கிறதுக்கு முன்னாடி பார்வோனை யாரு திருப்பி இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அழைத்து வருகிறார்? கர்த்தர். 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 சம்டைம்ஸ் பார்வோனை கர்த்தர் அழைத்து வருவார். ஏன் தெரியுமா? உன்னை மடங்கடிக்கிறதுக்கு இல்ல,
அவனை ரெட் சீல மடங்கடிக்கிறதுக்காக. எஸ் ஜீசஸ். ஆமா. நான் போனடே வந்து சொன்னேன்னு நினைச்சேன், இந்த பார்வன் ஒருவேளை வரலன்னா ரெட் சீ திறந்த பிறகு பார்வன் இல்லை, இந்த மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து நீங்க போங்க அப்படின்னா அவங்க போயிருப்பாங்களா மாட்டாங்களா? போயிருக்க மாட்டாங்க. நீ போ. இந்த பார்வனை பார்த்தோன்னா அவன் பின்னங்கால் பிடர் அடிச்சு ஓடுறான் ரெட் சீல. நான் சொல்ல விளங்குதா? இந்த பார்வனை கொண்டதுக்கு காரணமே இவங்க ஓடி இந்த பிரச்சனையை கடக்கணுன்றதுக்காக. உனக்கு சில பிரச்சனைகள் திரும்பி திரும்பி பின்னாடி வருது தெரியுமா? காரணம் என்னன்னா அந்த பிரச்சனை மூலமா தான் கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷன் வச்சிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். கையை தட்டி மேல தூக்கி தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட் அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. மேல கை தூக்கி தட்டி. நன்றி 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 இயேசுவே. பலமா 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 நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. அதான் அப்பா எழுதினாரு, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தவையா. அது நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்பா சொல்ற ரெவலேஷனை தமிழ் சமூகம் புரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன ரசிப்பு இது ரெவேல் வந்திருக்கும். என்ன அருமையா எழுதிக்காப்பாரு. செங்கடல் அவர் பிளந்தாரும் போல. இந்த பாட்டு எழுதி ஒரு 25 வருஷம் இருக்குமா? 25 வருஷம் முன்னாடி ரெவலேஷன் எங்க அப்பா எழுதியிருக்காரு. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யாருக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னேன்? பாடி அசைக்கிறவங்களுக்கு. ரெடி? உடனே இப்போ வெண்டிகாஸ் மூட்ல போயிடாதீங்க, கொஞ்சம் அசைங்க. 1 2 3 4. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு. சூப்பர் சூப்பர், அப்படிதான். ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு சத்தமா பின்னோக்கி சென்றதையா. கூடுமே. இன்னொரு 3 நிமிஷம் தான். உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இதுவே நம்புறீங்க? ஆமென். இப்படி சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, என்னால எல்லாம் கூடும். இடிப்பா அவன் நெஞ்ச இடிச்சு. என்னால என்னால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்று ஒன்று எதுவும் எதுவும் இல்ல. என்னால. என்னால. உங்க பேரை சொல்லுங்க. 1 2 3. என்னால சொல்லுங்க சத்தமா. 1 2 3. எல்லாம் கூடும். தம்பி, ஐ எம் சீயிங் யுவர் பிஸ்னஸ் இஸ் கெட்டிங் expanded all over India. Come here. உனக்கு வந்து எல்லா ஊர்லேயும் பெரிய லெவல் அப்படி ஊர்லாம் போய் காரியங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் உன்னை இங்கே இருக்க வச்சுட்டாங்க. ஜான்சன்டா சொல்றது நடக்கும்டா. You will have an enterprises which not only runs across India, UAE, Malaysia, Singapore and Asia Pacific. எல்லா இடத்திலும் கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஆமென் ஆமென் ஆமென். Oh, we bless you. ரெண்டு கைகளை மேலே தூக்கி தட்டி. ஒன்று சொல்லவானே, ரபுனி சர்ச்சு ஒரு இன்டர்நேஷனல் சர்ச்சு. எஸ்.
நிறைய இடத்துல ஜோம்னா கோடிகளை கொண்டு வருகிற பணக்காரர்களை கொண்டு வா. நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்கள் கோடிகளை கொடுப்பீர்கள். Amen. Yes, yes, Jesus Lord. Amen. எங்க சர்ச்சில் ஒன்று பண்ணோம், கடா விருந்துன்னு ஒன்று வச்சோம். என்னன்னா, இப்போ ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து பிரியாணி போட்டுருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Amen. நடந்த பிறகு கிடையாது, நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று ஆரம்பிங்க. உங்க சர்ச்சில் ஒரு 100 பேரை கூட்டு கடா விருந்து போடுங்க. இப்போ ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கலன்னா கடா விருந்து, குழந்தை பிறந்துருச்சுன்னு. அப்படி போற இடத்துலலாம் எனக்கு செக் கொடுக்குறாங்க பசங்க. 10 கோடி, அல்லேலூயா, 20 கோடி, 5 கோடி, 10 கோடி செக் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் அது ரியலைஸ் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். Yes, Jesus. Amen. நடக்கும். பணம் வானா வரணும். சொல்லுங்க, பணம் வானா வரணும். ஆனா வரும். போனா போகணும். போனா போணும். அல்லேலூயா. ஆமென். நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தம்பியை என்னுடைய ஃபினான்ஸை பற்றி ஒரு சாட்சி சொல்கிறேன். இவனுக்கு நடந்துச்சு. ஒரு தடவை இவன் வந்து மீடியா டீம் ஹெட்டு. ஒரு தடவை சர்ச்சில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்ப இவன் கேமரா வாங்குறதுக்காக 1 லட்ச ரூபா வச்சுருந்தான். அதை ஷோ பண்ணான். கர்த்தர் அதே மாதம் 10 லட்சம் கொடுத்தாரு. ஆமென். அடுத்த மாதம் இவனுக்கு கார் வாங்க போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த சர்ச்சில் பைக்கே நிற்காது, காரா நிற்கும். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம் பாருங்களேன், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது எங்க அப்பாவுக்கு. ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. Yes. நீ கட்ட போற ஆலயம், ஒரு 5000 பேர் உட்கார ஆலயம், அது ஆண்டவருக்கு மேட்டரே கிடையாது. ஒரே ஆள் வந்து கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆமென். Amen. எப்படி ஒரே ஆள் வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரே ஆள் கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆமென். 2 கைகளை மேல தூக்கி தட்டி Amen. ஹalleluya. உங்க வீட ஒரே ஆள் கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். Yes, Amen. Jesus. எஸ். நான் சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்கும், இதான் நான் சொல்லுவேன். 2014 என் சர்ச்சுக்கு அண்ணன் வந்திருக்காங்க, ஒரு சிலர் வந்திருக்கீங்க. ஒரு 1000 பேர் உட்கார ஒரு சர்ச்சை ஆண்டு கட்ட கிருபை கொடுத்தார். கோடிகளை கொட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டணும். 2014 எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, நான் மாதிரி சர்ச்சு கட்ட போறேன்னு. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. எப்படி சிரிச்சாங்க? அத்தமா சிரிங்க, அத்தமா சிரிங்க. 2018 நான் சர்ச்சை கட்டி அவங்கள பார்த்து ஓஹோன்னு சிரிச்சேன். உங்களெல்லாம் யாரு பார்த்து சிரிக்கிறாங்களோ இந்த மூவுல ஆண்டவர் நீங்க அவங்கள பார்த்து ஓஹோன்னு சிரிப்ப வைப்பார். Receiving Lord, receiving. Yes, yes, Jesus. Amen. இது மட்டும் போதுமா? ஒரு ஜெட் ஃபிளைட் ஏத்திட்டு போவா? ஜெட் ஃளைட் ஏத்துங்க பாஸ்டர். ஏத்துவோம். சத்தமா சொல்லுங்க, ஏத்துங்க பாஸ்டர். ஏத்திடுவோம். எனக்கு தெரியுது லைவ்ல போகுதுன்னு, இருந்தாலும் நான் சொல்றேன். ஆண்டவர் சொன்னார், அடுத்து ஒரு 10,000 பேர் உட்கார சர்ச்சை கட்ட போறாரு ஆண்டவர். ஆமென். எஸ். இப்போ நீங்க கேட்கணும், எப்படி பாஸ்டர்? எப்படி பாஸ்டர்? சத்தமா கேளுங்க, எப்படி பாஸ்டர்? எப்படி பாஸ்டர்? இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்த மண்டையை போட போறான். அவனை போய் நான் உயிரோடு எழுப்ப போறேன். அவர் சர்ச்சை கட்டி கொடுத்துருவாரு. பரவாயில்லையா? நான் கூட நீங்க நம்ப மாட்டீங்கன்னு நினைச்சேன். நம்புறீங்கயா? ஆமென். முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் ரபுனியில வச்சிட்டாரு. ஒரு தீ பரவ போது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நான் சொன்னது கதை வந்து முடியல, இன்டர்வல் தான். இன்டர்வலுக்கு அப்புறம் வந்தாச்சு, ஆளும் பார்த்தாச்சு. ஆமென். ஆளும் பார்த்தாச்சு. அவர் மண்டையை போட வேண்டியதான் பாக்கி. கூடிய விரைவில் அந்த நல்ல செய்தியை கேள்விப்படுவீங்க. அன்னைக்கு நான் டிவியில வருவேன். ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. 2 கைகளையும் தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். எஸ். ஆமென். இன்னும் நான் சர்ச்சில் இப்படி சொன்ன ஒரு ப்ராஃபஸி 2017 15 14 இடம் கூட வாங்கல. ஸ்மித் விகில்ஸ்வர்த், ஒரே நிமிஷத்தில் முடிச்சார். சாரி, ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் உண்டு. அவர் என்ன பண்ணுவாராம், அவங்க இந்த கவர்மெண்ட்டே ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரெயின் அனுப்புவாங்களாம். அந்த ட்ரெயினில் வியாதியஸ்தர்கள்லாம் ஏறிக்குவாங்க. அது ஸ்மித் விகில்ஸ்வர்த் வீட்டுக்கு ஆப்போசிட் ஸ்டேஷனில் வந்து நிற்குமா.
இவர் காலைல வெளியே வந்து பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம் மாறான். உடனே அந்த ட்ரெயினில் இருக்க எல்லாரும் சுகமாயிருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அப்போ அங்கே சர்ச்சுக்கு இடம் கிடையாது, 20 பேர் தான் இருந்தோம். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை எல்எல்எம்க்கு ஆண்டவர் செய்வார் நான் சொன்னேன். இப்போ என்ன தெரியுமா நடக்குது? அண்ணெல்லாம் வந்து பார்த்தாங்க, எங்க சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல மெட்ரோ ரோடு ரயில் போடுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப மெட்ரோ ரயில் போகுதுன்னா இன்னொரு 5 வருஷத்துல நான் சொன்னது நடக்குமா நடக்காதா? ஆமென். தமிழ்நாடு கவர்மெண்டே ஒரு ட்ரெயின் விடுவாங்க. ஆமென். எல்எல்எம்க்கு முன்னாடி வியாதியோட விக்கினத்தோட வந்து நிப்பாங்க. நான் வெளியே வந்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுவேன், செத்த சரீரங்கள் உயிரோடு எழும்பும். ஹல்லேலூயா. எல்லா வியாதிகளும் அப்பாவின் நாமத்தில் மாறும். ஆமென். எஸ் ஜீசஸ். உங்களை கையை கூப்பி கேட்டுக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் தி அனாயிண்டிங் இன் திஸ் பிளேஸ். என் தம்பிகிட்ட கேளுங்க, ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் உழைக்கிற ஆள்னா தூங்குறதுலாம் டைம் கிடைக்காது, அவ்வளோ வேலைகள் இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் ஒடிச்சு வச்சுட்டு நீ 3 நாள் இங்கே போகணுன்னு சொன்னா உங்கள் மேலேயும் உங்கள் ஊழியத்தின் மேலேயும் உங்கள் ஊழியக்கார மேலேயும் Yes. Receive the presence. எல்லாம் எழுந்து நின்று சொல்லுங்க. எல்லாரும் கடைசியா எவ்ரிபடி ஸ்டாண்ட் யுவர் ஃபீட் அண்ட் புட் யுவர் ஹேண்ட் ஆன் தி ஹெட்ஸ். நான் சாதாரணமானவன் அல்ல. சாதாரணமானவன் அல்ல. 2 கைகளை உயர்த்தி தலை கை வச்சு, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. ஒரு நிமிஷம் பாடி, உந்த நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, தலை கை வச்சு அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது சன்னலையும் பெயர்ந்து போகோ. இயேசுவே, கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, உம் நாமமே பெருகணும் பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே சத்தமா பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கடைசியா கை தூக்கி பாடி முடிச்சிடலாம். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடு சத்தமா பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. இஸ் எனிபடி ஒரு பேர் ஆண்டவர் ஜோசப். ஜோசப் யார்? ஜோசப். somebody called ஜோசப். ஜோசப் யாரா? ஜோசப் இருக்கீங்களா? இல்ல ஆன்லைன்ல பார்த்து ஜோசப். ஐயா உங்க பேர் ஜோசப்பா? ஜோசப். அண்ணா நீங்க கண்ணாடி போட்டீங்க, உங்க பேர் என்னண்ணே? ஜோசப். இல்ல பின்னாடி கண்ணாடி போட்டீங்க, உங்க பேர் என்ன? போஸ்கோ. போஸ்கோ. ஓகே. ஜோசப். ஜோசப் ஒரு ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை இந்த சர்ச்சுக்கு வரவரா இருக்கலாம். he has a school and he is in a decoration business. ஜோசப், you have a ஒரு ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா you have a school, you have a decoration business. கர்த்தர் பெரிய லெவல் அதை மாற்றார் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். Receiving. தலை கை வச்சுங்க, ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஒரு கிரேசி மூவ் நீங்க கட்டளையிடுங்கப்பா. எஸ். இதுவரை பார்த்துராத ஷக்கல மரியோ சுந்தர. அண்ணா நீங்க பேசுனது என் வாழ்க்கையில உண்மை. அவர் லவ் லாங்குவேஜை நான் புரிஞ்சுக்கல, நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பெஷலி இந்த 3வது பாயிண்ட் ஆண்டவர் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. ஊழியத்தில் இல்லை வேலையில் அவருடைய சொல்ல கேட்காம நான் போகாம இருக்கிறேன். நான் இன்னைக்கு நான் போக விரும்புறேன். ஜீசஸ் நிறைய இடம் ஆண்டவர் கூட்டார், ஆனால் இன்னும் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறேன்.
டிலே ஆகுதுன்னு அவர் லாங்குவேஜை புரிஞ்சுக்காம இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வேணுன்றவங்க மாத்திரம் அந்த தள்ள கை வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரே ஒரு கால் நான் தான் அது அப்படின்னா 20 செகண்ட்ஸில் நீங்கள் முன்னாடி வாங்க. 10 செகண்ட் ஜெர்மனி முடிக்க பாரு, குயிக்கா, ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் தான். ஜீசஸ், வேகமா வேகமா வெக்கப்படாம முன்னாடி வாங்க. உங்களுக்கு ஜெர்மனி முடிக்க வர. அர்ப்பணிப்பு தான் வெற்றிக்கு முதல் படி. நல்ல கை வச்சு, Father, in the name of Jesus, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தர் மேலும் கிருபை இருப்பதாக ராஜா. In Jesus name that I pray, a new way is opening, a new door is opening. Yes, Jesus. Shakala dara makara dia labokaba leke mahala shakari. I command that every force against this family, Yes, Jesus. broken. Jesus name. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில். அற்புதம் உண்டாகட்டும். உங்க நாமம் உயர்த்தும் போது I want to finish now. மலையும் கரைந்து போ. ரெண்டு கைகளை வைத்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்துருங்க. After church, if you want to pray, I will pray for you. நான் சொல்றேன், ஒரு பெரிய மூவ் ஆண்டவர் ஏற்கனவே அனுப்பிட்டார். Yes, Jesus. Amen. நீங்க அந்த சுழல் காத்துல நின்னீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போவார். Amen. Yes. Father, I bless Amen, in Jesus. Jesus name. And God people say amen, amen. நல்ல கைகளை தட்டி பலமா. Hallelujah. ஹல்லேலூயா. ஜான்சன்னாலே சும்மா ரேடிக்கல் தான். ஆமாம், நம்ம பிரெயின் எல்லாம் கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு தான் என்ன செய்யணும் அவர் பேசுகிறத. ஏன்னா அவர் ஃபெய்த் லெவல் அப்படி, அவருக்கு இருக்கிற வெளிப்பாடுகள் அப்படி, அந்த ஃபெய்த்துக்கு உடனே ஒபே பண்ணக்கூடிய ஒரு 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 பெரிய துணிச்சலை அவருக்குள்ளே கத்தர் வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்களேன். அதனால் அதுக்கான சாட்சிகளை சொல்லி நம்ம நடுவில் அதை ஊர்ஜிதம் பண்ணுகிறார். ஈவினிங் ப்ரேயர்ஸ் லீடர்ஸ் மற்ற எல்லாரும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்துடணும். என்டையர் சர்ச்சை நீங்கள் வரணும். ஏன்னா ஒரு விஷன் ரிலேட்டடாக ஈவினிங்கில் நம்ம நடுவில் பேச விரும்புகிறார். அவங்களுடைய சர்ச்சை விட்டுட்டு, அவங்க சர்வீஸை விட்டுட்டு, அவங்களுக்கான பிஸி ஸ்கெடியூல் எல்லாத்தையும் விட்டுட்டு 3 days வந்து இன்னொரு ஊழியத்துக்காக, இன்னொரு தரிசனத்துக்காக ஃபாஸ்டிங்கில் கிடந்து ஜெபம் பண்ணணுங்கிறது ஆண்டவரே வந்து ஏவாமல் இதை செய்கிறதுக்கு வாய்ப்பு என்னன்னா இல்லை. அப்படி ஒரு தேவனே ஒரு மனிதனை அனுப்பின பொழுது நாம் அதில் வந்து பங்கெடுத்து நம்ம ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆமென்னு சொல்லுங்களேன். ஸோ ஈவினிங் வந்து என்டையர் சர்ச் ஊழியம் சேர எல்லாரும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அன்பா இவங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேங்க்யூ அப்பா. மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மாத்திரம் பந்தியில் நீங்கள் பங்கெடுக்கும்படி அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. உந்தன் ஏக்கம்